அனைவருக்கும் வணக்கம். கவிதையால் இணைவோம். மாவிலி மைந்தனின் கவிதை முற்றம் 3 பகுதி 3 தொடர்கிறது. அடுத்ததாக நான் அழைக்க இருக்கின்றேன் கவிஞர் பொன்னையா ராஜா அவர்கள் பிரான்சில் இருந்து. அவருடைய கவிதை அவர்களுடன் சென்ற 2 தடவைகளிலும் இணைந்து அருமையான கவிதையை தந்து எங்களை மகிழ்வித்தவர். அவருடைய சொல்ல தேவையில்லை, அவருடைய வெளிப்பாடும் கவிதையும் மிக சிறப்பானது. வாருங்கள், உங்களுடைய கவிதையை கொண்டு வாருங்கள். வணக்கம் எல்லோருக்கும். கன்னி என எண்ணமினி கற்பகமே தமிழ்த்தாயே, எண்ணமினி தாயுணரும் என் தாயே, என் மொழியே, கண்ணலோடு சர்க்கரையாய் கனியோடு தேன் கலந்த உன் பாவை என் பாவாய் தா. கவிமுற்றத்தை அமைத்து கவிபாடும் கவிஞர்களை உலகெங்கிலும் இணைத்து ஊர் முற்றத்தை இருத்தி உயர்தமிழை உயர்த்த ஒழுங்கு செய்தே நிமிர்ந்து கவிவேள்வி புரிகின்ற ஆசானை வணக்கங்கள். சிறப்பு விருந்தினரே, கவிமுற்ற கவிஞர்களே, சபை ஊரே, எல்லோருக்கும் வணக்கங்கள். அன்பினில் கருவெடுத்து அன்னையா என்னை சுமந்து என்புதோல் யாவும் உந்தன் உதிரத்தை கொடுத்தே ஆக்கி கண்ணென வயிற்றினுள்ளே கவனமாய் சுமந்து என்னை மண்ணிலே ஈன்ற போது மரணித்து எழுந்தாயம்மா. பெறுகின்ற போது வந்த பெருவலி பொறுத்து என்னை உருவத்தில் கண்டபோது உணர்வுகள் பெருக்கெடுக்க உவகையோ மிகுதியாக உன்வலி மறந்து என்னை பெருமகிழ் பெருக்கெடுக்க பேரின்பம் கொண்ட தாயே, உதிரத்தை பாலாயாக்கி உணவென பகிர்ந்தே உந்தன் உயிருக்கு உணவளிக்கும் உணர்வதாய் நினைத்த தாயே, உன் வயிற்றுக்கு பசித்த போதும் வாஞ்சையாய் பெற்ற எந்தன் வருபசி நீக்கும் மூலம் வயிற்றினை நிறைத்தாயம்மா. ஏமத்தில் சாமத்தில் எந்த பொழுதெனினும் தான் பெற்ற பிள்ளை தவித்து அழுகையிலே ஆழ்ந்த உறக்கத்தில் அமிழ்ந்தே இருந்தாலும் வீழ்ந்தடித்தெழுந்து வெறுப்பின்றியே அணைத்து நான் பெற்ற செல்வம் என நாவினிக்கவே கூறி வாரி அணைத்து வரம்புடைக்கும் அன்புடனே பாறை விட பெரிதாய் பாசமலை தான் பொழிந்து தாலாட்டு முன்னே சங்கரனும் தாழ்பணிவான். நெல் விதைக்க மழையின்றி நிலம் காய்ந்து கிடக்கையிலே பள்ளி விட்டு திரும்புகையில் பட்ட மழை தலை நனைக்க பாழ்பட்ட மழை பெய்து பிள்ளை தலை நனைந்ததென்று ஊர் மகிழ்ந்த மழைக்கே ஒரு சாபமிட்டவளே, பாரெங்கும் தவம் இருந்து பல வரங்கள் கிடைத்தாலும் உயர்வரமே நீ என்று உரத்து மொழிந்திடுவேன். தாயன்பே தரணியெங்கும் தலை கொண்ட பேரன்பே, நீ கொண்ட அன்பு போல் ஏதன்பு உலகத்தில். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அண்ணா. உண்மையில் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நான் இந்த கனடா அரங்கின் கவிமுற்றத்தில் எல்லாம் பல இடங்களில் உங்களோடு பயணித்து இருக்கின்றேன், கவிதைகளை பார்த்திருக்கின்றேன். உண்மையில் ஒரு நாங்கள் ஒரு அணையினை பாய்கின்ற போது திறந்து விட்டால் அது காயுமோ தங்கு தடையின்றி அவ்வாறு பாயும். இப்போது கூட மூச்சை எப்படி அண்ணா பிடித்து கொண்டா நீங்கள் அப்படியே எல்லா சொற்களையும் ஒரே தரமாக வாசித்து விட்டுத்தான் அங்கே நிறுத்துவீர்கள். அது உங்களுக்கேயான ஒரு தனி பண்பு. நான் இந்த வாசிக்கின்ற போது எப்பொழுதுமே யோசிப்பேன், எவ்வாறு இவர் மூச்சு விடாமல் நீண்ட சொல்லாடல்களை ஒரு 4-5 சொற்களை அடுக்கி சொல்லிவிட்டுத்தான் அவர் அடுத்த அதில் நிறுத்துவார். அது ஒரு அற்புதமான உங்களுக்கான ஒரு தனிப்பாணி. அது யாராலும் எவ்வளவு பயிற்சி எடுத்தாலும் அதை நாங்கள் பிடித்து விட முடியாது. அவ்வாறு ஒரு அழகான வாசிப்புக்கு சொந்தக்காரன் அண்ணா நீங்கள். உண்மையில் மிக்க அழகாக நான் நினைத்தேன் நீங்கள் வெண்பாவை தான் தரப்போகின்றீர்கள் என்று. இங்கே அம்மாவுக்காக அந்த கவிதையினை கொண்டு வந்தீர்கள். இது ஏதாவது மரபு? நான் வடிவாக எல்லாவற்றையும் கேட்கவில்லை, அந்த சொல்லுகள் தொடர்ந்து போனபடியினால் இது மரபு கவிதையாக தந்தீர்களா அண்ணா? நான் மரபு கவிதை படிக்கவில்லை. அப்போ நீங்கள் ஒரு புது கவிதையாகத்தான் தந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய ஆளுமை கண்டு இவ்வாறு சொல்லுகள் இவ்வாறு அடுக்கி போகின்ற போது அது புது கவிதையிலும் இருக்கின்றதானே. உண்மையில் எனக்கு கவிதைகளிலேயே பிடித்தமான கவிதை உண்மையில் புது கவிதை தான். மரபு கவிதை படித்தாலும் ஒரு விவாத அரங்கு கூட போயிருந்தேன். கவிதைகளில் எந்த கவிதை நலம் தரும் என்று கேட்ட போது நான் புது கவிதை பக்கம்தான் பேசியிருந்தேன். உண்மையில் அழகிய சொல்லாடல்கள் அண்ணா. இதிலே சொல்லி இருந்தீர்கள்,
மண்ணில் ஈன்ற போது மரணித்தாள் என்று. உண்மையில் அந்த ஒரு பிரவசம் என்பது ஒரு பெண்ணுக்கு இரண்டாவது பிறப்பு என்றார்கள். அந்த உண்மையில் அன்று சில காலகட்டங்களில் எத்தனையோ எங்களுடைய நாட்டுகளிலே கூட எத்தனையோ பிரசவத்தின் போது தாய்மார்கள் இறக்கின்ற நிலை இருக்கின்றது. அதை உண்மையை அப்படித்தான் யோசிப்பார்கள். அந்த பிள்ளையும் தாயும் செய்யும் சோமாக வரும் வரை எல்லோருக்கும் ஒரு பயமாக இருக்கும். மண்ணில் ஈன்ற போது மரணித்து எழுந்தாய் அம்மா என்று அந்த அத்தனை வேதனைகளையும் நீங்கள் காட்டிய விதம், உங்களுடைய சொல்லாடல்கள் மிகவும் அழகாக இருக்கின்றது அண்ணா. என்னை கண்டவுடன் அந்த துயரை மறந்தாய். நீ எவ்வாறு அங்கே துயர்குற்று அந்த வேதனையை இருந்தாலும் என் முகம் பார்த்தவுடன் அந்த வேதனையை மறந்தாய் என்று சொல்லி இருக்கின்றீர்கள். இங்கே ஒரு அற்புதமான சொல்லாடல். அது இங்கே கூட நாங்கள் கூட அவ்வாறு செய்கின்ற நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் கூட வெளியில் போய் வருகின்ற போது அது எத்தனை மணியாக இருந்தாலும் அந்த கதவு, அதாவது டோருக்கு கிட்ட வந்து விட்டார்கள் என்றால் துடித்து பதைத்து எழுந்து போகின்ற நாங்கள் கூட, இக்காலகட்ட தாய்மார்களாக இருக்கிற நாங்கள் கூட அவ்வாறு செய்கின்றோம். நீங்கள் சொல்லி இருந்தீர்கள் அழகிய சொல்லாடல். ஏமத்தில் சாமத்தில் எந்நேரமானாலும் அந்த ஆழ்ந்த தூக்கத்தில் கூட துள்ளி ஓடி எழுந்து ஒரு பிள்ளை அழுதால் அதை அரவணைக்கின்ற அந்த பக்குவம் அது தாய்க்கு மட்டும்தான் இருக்கின்றது. ஓடி இழைந்து அணைப்பவளே என்று சொல்லி, உண்மையாக எனக்கு அந்த உங்களுடைய வாசிப்பை கேட்டுக்கொண்டிருந்தனால் என்னால் முழுக்கவாக அதனை கிரகிக்க முடியவில்லை. நான் அதை ரசித்துக் கொண்டிருந்தேன். உண்மையில் அதற்காக அண்ணா வந்து உங்களுக்கு சொல்லுவாருன்னா, உண்மையில் உங்களுடைய கவி ஆற்றல் அண்ணா சொன்னதுதான். நீங்கள் ஒரு பெருங்கவிஞர், உங்களுக்கு பின்னோட்டம் கூற முடியாது. ஆனால் சேர்ந்து பயணிப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி நன்றி தங்கை சுகுணா. நான் எனக்கு இருவேறு கருத்துகள் இல்லை பொன்னையா ராசா அவர்களுடைய கவிதைக்கு. அவர் நான் ஒரு விசிறி என்றே சொல்லுவேன். அவருடைய அந்த வெளிப்பாடு, கவிதையை விட அவருடைய வெளிப்பாடு, இங்கே பல மாணவர்கள் இருக்கிறார்கள், என்னுடைய மாணவர்கள் இருக்கிறார்கள், முதல் தடவையாக கவியரங்கம் களம் காண்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இவற்றை கொஞ்சம் பின்பற்ற வேண்டும். அது ஒரு முக்கியமா தான். ஒரு ஆளுமைமிக்க கவிஞர்கள் இங்கே ஒரு ஆசிரியர்களாக வந்து சேர்க்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய எடுத்துக்காட்டுகளால் மற்றவர்களுக்கு அந்த தங்களுடைய அந்த ஆளுமைகளை பயிற்றுவிப்பவர்களாக இருக்கிறார்கள். அந்த வெளிப்பாடு என்பது மிக சிறப்பான வெளிப்பாடு. எப்பொழுதும் அவருடைய வெளிப்பாட்டிலே நான் கண்டு வியந்திருக்கிறேன். அருமையான வெளிப்பாடும். இதை நான் புதுக்கவிதை என்று சொல்ல மாட்டேன், இது மரபு கவிதை. அது அவர் அறியாமல் அது புதுக்கவிதை, அவர் மரபு கவிதை பயிலவில்லை என்ற, ஆனால் அது ஒரு வாசிப்பு பழக்கம் அல்லது அவருடைய பட்டறிவு அதை மரபு கவிதை தான். எந்த விதமாக மரபு கவிதை என்று சொன்னேன் என்றால், இது ஒரு குரல்வன் செந்துரையாக அமையலாம், அதை இன்னும் அதில் சில திருத்தங்கள் செய்யலாம். குரல்வன் செந்துரையாக அமையலாம், அல்லது ஒரு கலிவன்பாவா அந்த வெண்கலிப்பா வடிவத்திலே அமையலாம். அந்த அமைப்பிலே தான் இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு 2 அடிகளுக்கும் குறைந்தது 2 அடிகளுக்கு மெதுகையும் மோனைகளும் அமைந்து அந்த சொல்லாடல்கள் எல்லாம் சொல்லாட்சி எல்லாம் மிக சிறப்பாகவே இருக்கிறது. ஆகவே இது ஒரு மரபு கவிதை வடிவத்திலே அமைந்திருக்கிறது. அது நுணுக்கமாக பார்த்து சில திருத்தங்கள் செய்ய வேண்டியிருக்கலாம் மரபு கவிதைக்கு. ஆனால் இது புதுக்கவிதை என்பதை விட மரபு கவிதை வடிவத்தில் இருக்கிறது என்பதை சொல்லி, அவர் மரபு கவிதை அவருடைய கவிதை எப்பொழுதும் அப்படித்தான் இருக்கிறது. நான் பார்த்திருக்கிறேன். நான் நிறையவே கண்ணதாசனை வாசித்திருக்கிறார் என்று நினைக்கின்றேன். கண்ணதாசனை படித்திருக்கிறார். கண்ணதாசனுடைய பாடல்கள் அநேகமாக இந்த புரல்வன் செந்துரை அமைப்பிலே அமைந்திருக்கும், அல்லது விருத்த அமைப்பிலே அமைந்திருக்கும். சிறப்பாகவே இருந்தது. உங்களுடைய சொல்லாடல்கள் எல்லாம் சிறப்பு தான். மண்ணிலே ஈன்ற போது மரணித்து எழுந்தாயம்மா என்று தங்கை ஏற்கனவே அதை பற்றி பின்னூட்டம் கொடுத்திருந்தால், ஒவ்வொரு பெண்ணுக்கும் அது ஒரு மரணத்திலிருந்து ஒரு இயேசு எப்படி தன்னுடைய இறப்பில் இருந்து மீண்டெழுந்தாரோ அதே போன்ற ஒரு அனுபவம் தான் அது. என்பசி தீர்த்ததாய் அதால் தன்பசி நிறைத்தால். அருமையான வாசகங்கள், அருமையான சொல்லாடல்கள், சொல்லாட்சிகள் எல்லாம் சிறப்பாக இருந்தது. ஊர் மகிழ்ந்த மலைக்கு பல ஊர் மகிழ்ந்த மலைக்கு நீ சாபமிட்டாய் என்று சொன்ன அந்த வரிகளும் சிறப்பான கருத்தூட்டமும் சொல்லோட்டமும் கொண்ட வரிகள். நன்றி, பாராட்டுகளும் வாழ்த்துகளும் ராஜா. தொடர்ந்து எங்களுடன் பாருங்கள், இணைந்திருங்கள். நன்றி உங்கள் அழகான பின்னோட்டத்துக்கு, இருவரது அழகான பின்னோட்டத்துக்கு நன்றி.
அடுத்ததாக நான் அழைக்க இருக்கின்றேன் கவிஞர் வாணிதாசன். அவரை தொடர்ந்து நான் அகனி சுரேஷ், நீங்கள் கவிதை கொண்டு வந்திருந்தால் உங்களை அழைக்கலாம், இல்லை என்றால் நீங்கள் கருத்து கூறுவதாக இருந்தால் கொஞ்சம் பொறுத்திருங்கள். அகனி சுரேஷ், நீங்க கவிதை வைத்திருக்கிறீங்களா? இல்ல நான் கவிதை படிக்கல. கருத்தை பின்னர் உங்களுடைய மன்னிக்க வேண்டும் ஐயா, மன்னிக்க வேண்டும். நான் பயணத்தில் இருப்பதால் சற்று வாய்ப்பு கிடைக்குமானால் மிக்க நன்றாக. யாருக்கு? நிவேதா. ஓகே, சரி சரி. நிவேதா. நான் இவர் வாணிதாசனை அழைத்து அதன் பின்னர் உங்களை அழைக்கிறேன். சரியா? வாணிதாசன் வாருங்கள், கனடாவில் இருந்து. வாணிதாசன் வணக்கம். வணக்கம். வணக்கம் வாணிதாசன். என்னுடன் அண்மையிலே தொடர்பு கொண்டு இந்த முகந்தெரியாத பாதி மாணாக்கன். ஆமாம். வெண்பா படைக்கிறதுல மிக ஆர்வமாக இருக்கிறார். அது பாராட்டுக்குரியது. ஏனென்றால் அவர் வெண்பா இலக்கணங்கள் பயிலவில்லை. ஆனாலும் அதை படித்த அந்த இதிலிருந்து வெண்பாவை ஆக்குகின்ற அந்த முயற்சி அவருக்கு இருக்கிறது, அந்த ஊக்கம் இருக்கிறது. எனக்கு எழுதி அனுப்பியிருந்தார். ஆனால் உண்மையிலே அதில் சில திருத்தங்கள் செய்ய வேண்டி அவருக்கு நான் அந்த வெண்பா இலக்கண அந்த குறிப்புகளை அனுப்பியிருந்தேன். அவருடைய அவருடைய கவிதை வெண்பா அமைப்பு இன்னும் செம்மை பெற்று சிறப்பாக வரும். ஆனால் அவருடைய கருத்துக்கள் சிறப்பான கருத்தை கொண்டு அமைப்பிலே அந்த கவிதை அமைந்திருந்தது, வரவேற்கத்தக்க. அவருடைய பின்புலமும், அவரும் ஒரு அறிவியல் துறை அல்லது விஞ்ஞான துறையை சார்ந்தவர், மென்பொருள் அதிலே பணியாற்றுகின்றவர் என்று நினைக்கின்றேன். கணினி இசைத்துறையில பயணிக்கிறேன். இசைத்துறையிலே பயணிக்கிறவர். சரி, இசைத்துறையிலே உங்களை சந்திப்பதில் எங்களுடைய கவிதை முற்றம் மகிழ்ச்சி அடைகிறது. இங்கே கவிதை முற்றத்திலே உங்களுடைய நட்பும் உறவும் கிடைத்ததற்காக நாங்கள் மகிழ்கிறோம். வாருங்கள். அவர் வசீகரன், அவருடைய பெயர், இயற்பெயர் வசீகரன். வசீகரமான தோற்றமும் வசீகரமான கவிதையும் தருவார் என்று நம்புகின்றனர். வாருங்கள். வணக்கம். கவிதை முற்றத்தில் இணைந்து கொண்டிருக்கும் அத்தனை கவிஞர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கொடை என்ற கொடை என்ற இடத்திலிருந்து எடுத்திருக்கின்ற வரியை. யாரிடுவார் பூமியில் யோசிக்காது யாசகம், கூறிடும் கோடையின் கோபத்தில் நீரிட்டே முன்னோடி மாந்தர் மாண்புற மேகமே மண்தேடி பெய்தமலை. ஏருளும் போது ஏழ்மையின் தாக்கமும் பாருறும் கோரப் பசி போகவும் நேருமே விண்தேடி வவ்வியே வந்தோடி தூவுமே மண்தேடி பெய்தமலை. வாந்தரு மாவளம் மேவிடும் போதில் வீண்வள வேலை வேறற வேண்டுமே கண்ணாடி கண்ணோடு கொண்டாடி கொண்டாடுமே மண்தேடி பெய்தமலை. ஆக்கமும் தாக்கமும் ஆண்டவன் ஆட்டம், தேக்கம் தூவும் தூக்கம் போக்கவே மண்மீது விண்தூவும் மங்காத தூரலே மண்தேடி பெய்தமலை. நன்றி. நன்றி வசீகரன். வாருங்கள். மிக்க நன்றி. கவிதை சொற்களை எழுதுவதற்குள் வாசித்து முடித்து விட்டு போய்விட்டார். சகோதரன் வாணிதாசன், உண்மையில் அண்ணா சொல்லியது போல் நீங்கள் ஒரு மகத்தான மாணவனாக அண்ணாக்கு இருக்கின்றீர்கள். சொல்லாடல்களும் எப்படி சொல்வது, ஒரு அடுக்குமொழிகளாக எதுகை மோனைகள் கொண்டதாக அவ்வாறு சொல்லுகின்ற சொல்லாடல்கள் எப்பவுமே இனிமையை தரும் கவிதைக்கு, தரும் கேட்பவர்களுக்கு. இதுல நிறைய சொல்லி இருந்தீர்கள், தேடி வாடி அப்படி அந்த விண்ணுகள் முட்டுகின்ற அப்படியெல்லாம் பல சொல்லாடல்கள், அந்த டீயில முடிகின்ற மாதிரியான சொல்லாடல்கள் என்னுடைய காதுக்கு எத்தியது. நான் எதையும் எழுதவில்லை. ஒன்று மண் தேடி வந்த மழை என்று எழுதுகின்ற போதே நீங்கள் கவிதையை முடித்து விட்டீர்கள் சகோதரனே. உண்மையில் மீண்டும் ஒரு தடவை உங்களால் முடிந்தால் வாசியுங்கள். அண்ணா கேட்கலாமா? இன்னொரு கால் கேட்கலாம். சில கவிதைகளை இப்போ நீங்கள் சொன்னது போல அந்த விண் தேடி வவ்வியே வன் தேடி வந்தது என்ற அந்த கவிதையை வாசிக்கலாம். அவர் என்றால் அது ஒரு வெண்பாவை எனக்கு வாசியுங்கள். திரும்ப வாசியுங்கள். ஏருளும் போது ஏழ்மையின் தாக்கமும் பாருறும் கோரப் பசி போகவும் நேருமே விண்தேடி வவ்வியே வந்தோடி தூவுமே மண்தேடி பெய்தமலை. வாந்தரு மாவளம் மேவிடும் போதில் வீண்வள வேலை வேறற வேண்டுமே கண்ணாடி கண்ணோடு கொண்டாடி கொண்டாடுமே மண்தேடி பெய்தமலை. ஆக்கமும் தாக்கமும் ஆண்டவன் ஆட்டம், தேக்கம் தூவும் தூக்கம் போக்கவே மண்மீது விண்தூவும் மங்காத தூரலே மண்தேடி பெய்தமலை.
உண்மையில் இவருடைய கவிதை அண்ணா மிகவும் ஒரு வித்தியாசமான முறையில் அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் அவ்வளவு சொற்களும் அங்கு தேடி பொறுக்கி இருக்கின்றார்னு தான் சொல்ல வேண்டும். அத்தனை சொல்லுகளும் அந்த ஒன்றோடு ஒன்று எவ்வாறு அதை விவரிப்பதென்று எனக்கு தெரியவில்லை. இதிலே முடித்திருக்கின்றார், மண் தீது மின் தூவும் மண் தேடி பெய்த மழை என்று. பாருங்கள், அந்த சொல்லாடல்கள் சொல்லுகின்ற போதே ஒரு அழகினை கோத்து நிற்கின்றது. உண்மையில் இவ்வாறு எல்லாம் எழுத முடியுமா வெண்பாவை என்று யோசிக்கின்ற அளவுக்கு அவர் சொல்லி இருக்கின்றார். கண்ணாடி சொல்லி இருந்தார், மீவிடும் மோதிடும் வந்தோடி. இவ்வாறு இந்த சொல்லாடல்களை பார்க்கின்ற போது உண்மையில் ஒரு வித்தியாசமான, எல்லோரையும் கவருகின்ற ஒன்றாகவும், அது அண்ணா கூறியது போல் அறிவியல் சார்ந்த கருத்துக்களை கூட அங்கே மண் தேடி வந்த மலையிலே இவர் சொல்லி நிற்கின்றார். நீரிட்ட மேகமே தேடி வந்து அங்கே திரும்ப அது மண் தேடி பெய்த மழையாக கூட ஒரு இடத்தில் சொல்லி இருக்கின்றார். மிக்க மிக்க எனக்கு கவர்ந்த ஒரு வெண்பாவாக ஏன் சொல்லுகின்றேன் என்றால், அந்த அழகிய சொல்லாடல்கள். பொருட்கள் இருந்தாலும் சில வேளைகளில் எங்களை கவர் மாட்டாது சில கவிதைகள். ஆனால் அந்த சொல்லாடல்கள் கேட்கின்ற போது திரும்ப திரும்ப கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு ஊக்கத்தினை, ஆர்வத்தினை உங்கள் கவிதை தந்திருக்கின்றது சகோதரா. மிக்க வாழ்த்துக்களின் நன்றிகளும் பாராட்டுக்களும். அண்ணா உங்களுக்காக அவர் ஒரு ஆசான்தாடி உங்களினுடைய அழகாக இந்த கவிதைக்கு பின்னோட்டம் தருவர். தொடர்ந்து இணைந்திருப்போம் சகோதரன். நன்றி சுபனா, நீங்கள் நன்றாகவே பின்னோட்டம் கொடுத்திருந்தீர்கள். உண்மையிலேயே அவருடைய அந்த சொல்லாட்சி என்பது சிறப்பாக இருக்கிறது. அது ஒரு என்ன சொல்ல, ஒரு கவர்ச்சியான சொல்லாடலாக இருக்கிறது. கவர்கின்ற, மற்றவர்களுடைய மனங்களை கவர்கின்ற அந்த இது உண்மையிலே அவர் அந்த யாப்பிலக்கணம் பயின்று சரியாக பயின்றால் அவருக்கே விளங்கும் இந்த சொற்கள் என்ன வகையான அந்த நடில் வண்ணம் என்று சொல்வது தொல்காப்பியத்திலே கூறப்படுகிறது. உண்மையில வெண்பாவில் இவ்வாறான சொல்லாடல்களை ஒரே நேரத்தில் படைப்பது என்பது உண்மையில் இலகுவான காரியமல்ல. ஏனென்றால் கல்விகள் பார்க்கின்ற போது அந்த சொற்களை எடுக்க முடியாத அளவு கஷ்டப்படுவோம். மற்றது இன்னொன்று, அவர் இசைத்துறையில இருக்கின்றபடியால் அவருக்கு இது இன்னும் இதிலும் அவர் கால் பதித்தார் என்றால் அவருக்கு இன்னும் அது கூடுதலான ஒரு சேர்ந்து வருகின்ற இன்னும் ஒரு ஆளுமையாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். என்றால் இசை, இப்ப பாட்டு இசை என்பதெல்லாம் ஒன்று சேர்ந்து வருகின்ற ஒரு, நாங்கள் கவிதை எழுதினாலும் கூட எங்களுக்கு இசையில் ஞானம் சூனியமாக இருக்கு. எங்களுக்கு என்று நான் எல்லோரையும் சேர்க்கவில்லை எனக்கு. ஆனால் அது சேர்ந்திருக்கின்ற பொழுது அது இரட்டிப்பான ஒரு திறனாக வளர்ந்துவிடும். அது ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு கருத்து. உண்மையிலேயே அவருடைய அந்த சொல்லாடல் எல்லாம் சிறப்பாகவே இருக்கிறது. அந்த இலக்கண பிழைகள் அங்கே இங்கு சில இருந்தாலும் கூட அதை நாங்கள் பின்னுக்கு சரி செய்து கொள்ளலாம். அருமையான வார்த்தை பிரயோகங்கள், சொற்பிரயோகங்கள், விண்டேடி வந்தோடி வந்ததே தூவியதே என்று அந்த நெடில் வண்ணம் என்று சொல்லுவோம் நாங்கள். நெடில் வண்ணம் இப்ப வெண்பாவிலே கூட பல வகையான வெண்பாக்கள் இருக்கின்றன. எப்படியான அமைப்பிலே இருக்கின்ற வெண்பாக்களை வேறு வேறு வகைப்படுத்துவோம். அது அப்படியான வகைப்படுத்தக்கூடிய அந்த வெண்பாக்களாக இவருடைய சொல்லாட்சி அமைந்திருக்கிறது. ஆக்கமும் நோக்கமும் ஆண்டவன் தாக்கமும் என்று அந்த நெடில் வண்ணம் உள்ள சொல்லாடல்கள் அங்கே காணப்படுகிறது. சிறப்பாக இருக்கிறது. வசீகரன் வாணிதாசன் தொடர்ந்து எங்களுடன் இணைந்து உங்களையும் வளப்படுத்திக் கொள்ளுங்கள். எங்களுக்கும் ஒரு நிச்சயமா தொடர்ந்து என்று நான் என்ன சொல்றேன் சார். நான் ஒரு நாளைக்கு 14 hours மணித்தியாலங்கள் வேலை செய்யற ஒரு மனுஷன். இன்றைக்கு கூட வேலையை ஒதுக்கித்தான் வந்தேன். கனதரம் வேற முயற்சி செய்த முடியவில்லை. இன்றைக்கு வந்து கண்ணிலே தெரிகிறது கலைப்பு. நன்றி, மிக்க நன்றி. நன்றி. அண்ணா நிவேதாவை ஒரு அழைப்போமா? நிவேதா வாருங்கள். அடுத்ததாக நிவேதா வாருங்கள். பிரித்தானியாவிலிருந்து நிவேதா யுகந்தன் வாருங்கள். சென்ற முறை சிறந்த கடந்த வாரம் வெற்றி கிண்ணத்தை தட்டி கொண்டவர். பாருங்கள். மிக்க நன்றி. தாய்மொழியாம் தமிழ் மொழியை முதற்கண் தலைவணங்கி கவிதை முற்றத்தில் கவிதையால் இணைத்து அழகுற தலைமை தந்து அழகுற நடாத்தி கொண்டிருக்கும் மாவலி மைந்தன் ஐயா அவர்களுக்கும்
மற்றும் இன்றைய அழகு தலைமை அன்பு சகோதரி சுகுணா சுதாகரன் சகோதரி அவர்களுக்கும் மற்றும் என்னோடு கவி பாட வந்துள்ள அனைத்து கவி உறவுகளுக்கும் என் இனிய வணக்கங்களை கூறிக்கொண்டு அம்மாவுக்கு அன்பின் உருவமாய் அன்னையவள் அவனியில் உன்னுள் கருவாகி உருவாக நானும் தன் உயிராய் சுமந்து தன் உதிரம் அளித்து என் பிள்ளை இவளென்று எல்லோர்க்கும் சொன்னாள். ஒன்றா இரண்டா ஒரு தொகை தியாகங்கள் அன்று தொட்டு இன்று வரையிலே தன்னலமற்ற பெண்மகளாக வென்று பிள்ளைகள் வெற்றிகள் படைத்திட என்றும் நின்றிடும் எம்பலம் அம்மா. முன்னும் பின்னும் பின்தொடர் மகளாய் என்றும் தொடர்ந்தேன் என்னவள் கரங்களை. வந்தன் பசி தீர்ப்பாள் வாய்விட்டு கேளாமல் உந்தன் அன்பிற்கு உற்றேன் கடனாளி. இன்பமுடன் வாழ்வாயென இத்தரையில் அனுப்பி வைத்தாய். சின்ன மனக்குறைதான் இன்றிந்த வேளையிலே அம்மா பின்னும் முன்னும் உன்னை தொடர முடியவில்லை. அன்பினை பரிமாற அலைபேசி தேடுகின்றேன். என்னை சிறப்பாக பெற்றெடுத்த அன்னையே நன்றும் தீதும் அறிந்திட வளர்த்தாய். இன்று எனக்கொருத்தி இங்கு மகளாக அவளிடம் அன்று நீ நவின்றவற்றை அவ்வாறே நவில்கிறேன். நன்று விடிந்திடும் நாளும் எண்ணுகின்றேன் என்று காண்பேன் ஏக்கம் தீர்ந்திடவே. அன்னை தேசத்தில் அள்ளி அணைத்து அன்னை அவளின் ஆளும் அன்பை பெற்றிடுவேன். நல்லதோர் வாய்ப்புக்கு வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி நிவேதா அம்மா. உண்மையில் கடந்த வாரம் எங்களினுடைய அண்ணாவின் கவி முற்றத்தில் வந்து கவிதனை படித்து ஒரு இளைய கவிஞராக அந்த வெற்றி கண்ணத்தை கட்டி சென்ற எனது அன்பு தங்கை நிவேதாவுக்கு திரும்பவும் நானும் அந்த பாராட்டுதல்களை கூறிக்கொண்டு இன்று தன்னுடைய ஒரு வேதனையை, அவர் ஒரே ஒரு மகள், 2 அண்ணாக்களுக்கு ஒரு தங்கையாக இருக்கின்றார். அந்த வகையில் அம்மாவினோடு தான் எல்லாவற்றையும் ஒரு பெண் பிள்ளை பரிமாறிக்கொள்ளும், ஒரு தோழியாக தாயிருப்பார். அந்த வகையில் சிறு வயதிலேயே அம்மாவை விட்டு இந்த பிரித்தானியா மண்ணுக்கு வந்து இங்கே மன வாழ்க்கையினை தொடர்ந்து 2 பிள்ளைகளுக்கு தாயாக இருந்தாலும் தானும் ஒரு செல்ல குழந்தையாக எங்களோடு என்றும் பயணிக்கின்ற நிவேதா இன்று கூட அம்மாவுக்கு என்று ஒரு அழகிய கவிதையினை வடித்திருக்கின்றார். அவருடைய ஏக்கமெல்லாம் இப்போது அம்மாவை தேடுகின்ற ஏக்கமாக இந்த கவிதையினை இங்கே படைத்து எங்களுக்காக வாசித்து காட்டி இருக்கின்றார். சொல்லி இருந்தார், அம்மா தனக்கு என்னத்தை செய்தார், நன்றும் தீதும் அறித்திட வளர்த்தவள் அன்னை. தனக்கு அந்த எது நன்று எது தீது என காட்டி வளர்த்த அன்னை அதே தன்னுடைய மகளுக்கு தான் இப்போது செய்வதாக. உண்மையில் ஒரு எவ்வாறு சொல்லுவது, அந்த அம்மம்மாக்களோடு வாழுகின்ற போது நாங்கள் நல்ல பிள்ளைகளாக வாழ்வோம் அத்தனைகளையும் சொல்லி தருவார்கள் எங்களுடைய பாட்டன் பாட்டி. அதுபோல தாயினுடைய வளர்ப்பினை தன்னுடைய மகளுக்கு கொடுப்பதாக அடுத்த தலைமுறைக்கு அதனை கடத்தி செல்லுகின்ற ஒரு பார்ப்பரிய பண்பினை கொண்டதாக நிவேதாவினுடைய கவிதை இங்கே மிளிர்கின்றது. கேளாது பசி தீர்ப்பவள் என்கின்ற அந்த ஒற்றை வார்த்தை உண்மையில் அது அன்னைதான். கூட நாங்கள் அப்பாவின் செல்ல பிள்ளைகளாக இருந்தாலும் அப்பாவிடம் பசித்தால் கேட்டுத்தான் வாங்க வேண்டும். அப்பாவுக்கு தெரியாது எங்களுக்கு பசிக்கின்றது என்று. ஆனால் அந்த தாய்க்கு தெரியும் பிள்ளைக்கு எப்போது பசிக்கும் என்று முகம் பார்த்து எங்களை பற்றி குறிப்பு உணர்கின்ற ஒரே ஒரு உறவு அது அன்னையாக இருக்கும். அந்த வகையில் கேளாது பசி தீர்த்த தன்னுடைய தாயை இன்று இங்கே தனிமையில் இருந்து நிவேதா தேடுகின்றார். பசிக்கின்ற போது உண்மையில் நாங்களும் அம்மாவை நினைப்போம். அது கேளாது பசி தீர்க்கின்ற ஒரு உறவாக அன்று தொட்டு இன்று வரை ஒன்றா இரண்டா எனக்காக தியாகம் செய்தாய் என்று சொல்லி இருக்கின்றார். அன்பில் உருவாகி என்னை கருவில் நீ சுமந்து பெற்றெடுத்த போது இவள் என் பிள்ளை என நீ எல்லா இடமும் பறைசாற்றிய அந்த நினைவுகள் இன்னமும் எனக்குள் இருக்கின்றது அம்மா என்று சொல்லி ஏக்கத்துடன் தான் என்று தன்னுடைய நிலைமைகளை பரிமாறுவதற்கு ஒரு தொலைபேசியை தேடுவதாக உண்மையில் நிவேதா சொல்லி இருக்கின்ற நிவேதாவின் இந்த ஏக்கம் நிறைவேற வேண்டும். அம்மாவை சென்று நீங்கள் பார்த்து அம்மாவுடன்
மீண்டும் குழந்தையாக மாறி அவர் அன்னை மடியில் நீங்கள் படுத்துறங்கி அவர் கையால் உண்டு மகிழ வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு அழகிய கவிதைக்கம்மா உண்மையில் நன்றியும் வாழ்த்துக்களும். பயணத்தில் இருந்தாலும் நிவேதாவின் ஒரு நேர்த்தியான பண்பு என்னவென்றால், ஒரு இடத்தில் ஒரு நிகழ்வினை பதிவு செய்தால் எந்த இக்கட்டான நிலையிலும் எங்கிருந்தாலாவது தன்னுடைய நிகழ்வினை கொடுக்கின்ற ஒரு அழகிய பண்பு அவருக்கு இருக்கின்றது. அந்த வகையில் வாழ்த்துக்கள் அம்மா, நன்றி. தொடர்ந்து அண்ணாவின் முற்றத்தில் பயணித்திருப்போம் எல்லோரும் ஒரு குடும்பமாக. மிக்க வாழ்த்துக்கள். அண்ணா கூறுவார். நன்றி, நன்றி. அருமையான பின்னூட்டம், சிறப்பான கவிதை. சொல்ல தேவையில்லை. சென்ற முறை நீங்கள் சொன்னது போல வெற்றி குந்தத்தை தட்டி சென்றவர் இன்றைக்கு தன் அம்மாவை பற்றி அருமையான சிறப்பான கவிதையை எங்களுக்கு வழங்கி சென்றிருக்கின்றார். நீங்கள் சிறப்பாகவே கூறியிருக்கிறீர்கள். அதாவது தாய் என்பது அவள் கேட்டு, அவளுடைய அன்போ பாசமோ கேட்டு வருவதில்லை. அது தானாக அவளாக பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலு என்று திருவாசகத்திலே கூறுவார் இல்லையா? பால் நினைந்து, அவள் நினைந்து ஊட்டுவாள். கேட்டு பிள்ளை கேட்டு பெறுவதில்லை. அவள் நினைந்து, என்னுடைய பிள்ளைக்கு இப்பொழுது பசி இருக்கும் அவள் என்று தாயாக நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து என்று இறைவனை போடுங்க. ஆனாலும் தாயை விட அங்கே இறைவன் கூட நாங்கள் கேட்கின்ற போதுதான் தருவான். அல்லது சில வேளை அது தாமதமாகவும் கிடைக்கும், உடனேயும் கிடைக்காது. ஆனால் தாய் அப்படி அல்ல. அருமையான சொற்றாடல்களை, அருமையான கவிதை வரிகளை நீங்கள் இங்கே தந்திருந்தீர்கள். சிறப்பாகவே இருக்கிறது. இன்னொன்று, இங்கே இப்பொழுது உள்ள நிலைமை எங்களுடைய புலம்பெயர் தேசத்திலே பலருக்கும் இருக்கிறது தான். நண்பனை பரிமாற அலைபேசியை தேடுகின்ற நிலைதான் பலருக்கும் இருக்கிறது. அது அப்படியான நிலையிலே நாங்கள் உண்மையிலேயே எங்களுடைய உறவுகளை நாங்கள் உறவுகளை விட்டு விலகி இருப்பது என்பது ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு மிகவும் வலியை கொடுக்கின்ற ஒரு இதாக இருக்கிறது. தாயை பிரிந்திருப்பது அல்லது தாயோடு உறவு கொள்வதற்கு அலைபேசியை தேடுவது என்பது மிகவும் ஒரு கடினமான மன தாக்கத்தை கொடுப்பதுதான். அருமையான கவிதைகள், வரிகள் சிறப்பாக செய்திருந்தீர்கள். வாழ்த்துக்கள். தொடர்ந்து எங்களுடன் உங்களை போன்றவர்கள் தான் எங்களுக்கு தேவை. ஏனென்றால் இளையவர்கள் எங்களுக்கு எங்களுடைய இந்த பணிகளை, நாங்கள் செய்கின்ற பணிகளை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் ஒரு காலத்திலே. அதற்கு நாங்கள் உங்களை தயாராக வைக்கின்ற ஒரு தளமாகவும் இதை நான் ஒரு தளமாகவும் பார்க்கின்றேன். வாழ்த்துக்கள் நிவேதா. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்கிறேன். அடுத்ததாக நான் அழைக்க இருக்கின்றேன், நடுநேரமாக காத்திருக்கிறார் தேவகி விக்னேஸ்வரன் அவர்கள். கவிஞர் தேவகி விக்னேஸ்வரன். சென்ற முறையும் கடைசி நேரம் தான் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தேன், மன்னிக்க வேண்டும். இவர் எங்களுடைய சுகந்தி மார்க்கண்டவருடைய சகோதரி தான். சிறந்த கவிதை படைக்கின்ற வல்லமை கொண்டவர், தமிழ் ஆசிரியர். வாருங்கள் தேவகி விக்னேஸ்வரன். எனக்கு வெயிட் பண்றதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. வீட்டுல தானே இருக்கிறேன் நான். மாஸ்டர் அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் முதல் வெண்பா ஈகி என்ற தலைப்புல எழுதியிருக்கிறேன். 3 வெண்பா. தன்னிலமே பேணா தரணியில் வாழ்ந்திருந்து மண்ணுயிர் போற்றுற மாமனிதர் இன்றைக்கும் எண்ணற்ற தொண்டுகள் எதிரார்க்கு செய்பவர் மண் தேடி பெய்த மழை. விண்ணிலே தோன்றும் விரிகதிரோன் என்றுமே அண்டமெலாமே அனல் தந்தது போல் மண்ணிலே கண்திறக்க வித்தைகள் கற்பிக்கும் நல்லாசான் மண் தேடி பெய்த மழை. தன்னினம் காக்க தரணியிலே வந்துதித்து கன்னித் தமிழது காவலனாய் என்றைக்கும் அண்டங்கள் எல்லாமே அதிர்ந்த கரிகாலன் மண் தேடி பெய்த மழை. அம்மாவிற்கு வெண்களிப்பா. 2 திங்களிலே அடிவயிறு நீ சுமந்து கையினிலே என்னை சுமந்து களிப்புற்று மகிழ்ந்தாயே. பகலிரவாய் விழித்திருந்து பக்குவமாய் என்னை காத்து அகம்மகிழ என்னே அரவணைத்து வாழ்ந்தாயே. கொஞ்சினி குழாவுகையில் குயிலையும் மிஞ்சிடுவாய், கெஞ்சி பேசுகையில் கிள்ளையாய் மாறிடுவாய். பட்டினியாய் நீ இருந்து பாலின்றே எமை வளைத்தாய், கட்டுப்பாட்டோடு கண்ணியமாய் வாழவிட்டாய். கண்டிப்பை எங்களுக்கு கனிவாக ஊட்டினாயே, மண்ணினிலே நாம் வாழ மாடாக உழைத்தாயே. எத்தனையோ வேடங்கள் போட்டாயே நீ அம்மா, அத்தனையும் என் வாழ்வின் ஏணிப்படி நீதானே. பெண்ணினத்தின் பெருமையே தாயிடத்தில் இருக்கிறது, அண்டத்தை கூடவே நாம் அம்மா என அழைக்கிறோமே.
வணக்கம். மிக்க நன்றி சகோதரி. உண்மையில் அது உங்களுக்கும் அந்த அக்காவினுடைய இது இருக்கும். சொந்தி அக்காவின் தங்கை என்று எனக்கு கடந்த முற்றத்தில் அண்ணா கூறியது நினைவு. அந்த பின்புலத்தை கூட பார்த்தேன். அக்காவும் தங்கையும் ஒரே மாதிரி தான் போட்டிருக்கின்றார்கள். தென்னை மரம் காற்றில் அசைந்து வர, அந்த கடலானது அலை அடித்து வர, ஒரு இயற்கையில் இருந்து அந்த கவி தருவது கூட ஒரு மகிழ்வை எங்களுக்கு தருகின்றது. உண்மையில் நான் அதை ரசித்திருந்தேன். சோந்தி அக்கா கூட வருகின்ற போது இவ்வாறு பல பல விதமான இதுகளோடு அந்த போட்டுக்கொண்டு வருவா இயற்கைகளை. இப்போ பார்த்தால் சகோதரி, அது இருவரும் அப்படி அது வந்து வந்திருந்தீர்கள். சகோதரி, அது வந்து 2 பேரும் கதைத்து போடவில்லை. தற்செயலாக நானும் அதைத்தான் செலக்ட் பண்ணினேன், அவவும் அதைத்தான் செலக்ட் பண்ணா. அந்த காட்சி நன்றாக இருந்தபடியா அப்படியே வைத்துக் கொள்கிறோம். அப்படியே வைத்திருக்கின்றீர்கள். உண்மையில் அது சகோதரிகளினுடைய உள்ளுணர்வு ஒன்றாக பயணித்திருக்கின்றது. அந்த ஆண் பெண் பிள்ளைகள் சகோதரிகள் நாங்கள் தோழிகளாக வாழ்வதுண்டு. எங்களுக்கு இடையில் கருத்துக்கள் ஒத்துப்போகும் பெண் சகோதரிகளிடம் அது ஒரு வரம். அந்த வகையில் உங்களுக்கும் அக்காவுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும் இத்தலத்திலே சகோதரிகள் பயணிப்பது என்பது கூட ஒரு பொதுவிதமான மகிழ்வை எங்களுக்கு தரும். அந்த வகையில் இங்கே நீங்கள் வெண்பாக்களை அந்த மண் தேடி பெய்த மழையில் கூறியிருந்தீர்கள். தன்னை பேணுகின்ற போது அங்கே யார் தன்னலமற்று பேணுகின்றார்களோ அந்த இடத்தில் வாழுகின்ற மக்களுக்கு அங்கே மண் தேடி பெய்யும் மழை என்று கூறியிருந்தீர்கள் ஒரு இடத்தில். என்னுடத்தில் சொல்லி இருந்தீர்கள் இந்த கரிகாலனை பற்றி. உண்மையில் யாரும் தொட்டு செல்லாத ஒரு இடத்தினை நீங்கள் அங்கே சொல்லி சென்றிருக்கின்றீர்கள். எங்கள் எல்லோராலும் மிக மனிதநேயத்தோடு மாண்பு மிக்கவராக வாழுகின்ற ஒரு ஜீவன் தான் எங்கள் இனத்தினை தன் இனத்தினை காக்க வந்திருத்த கரிகாலன் வாழுகின்ற இடத்திலே மண் தேடி பெய்த மழை என்று ஒரு அற்புதமான வெண்பாவினை எங்களுக்காக தந்திருக்கின்றீர்கள். அது எனக்கு கவிதைகளில் அது ஒரு எவ்வாறு சொல்லுவது என்று எனக்கு புரியவில்லை. இனம் புரியாத ஒரு மகிழ்வினை, ஒரு பக்கத்தினை நீங்கள் இந்த கவிதையில் காட்டி சென்றதற்கு மிக்க நன்றி சகோதரி அவர்களே. அடுத்ததாக அதற்கு மிகுதிக்கு அண்ணா அழகான பின்னோட்டம் உங்களுக்கு வெண்பாக்கு தருவார். என்னால் முடிந்ததை நான் தந்திருக்கின்றேன். வெண்கலிப்பாவில் கூட நீங்கள் அடுக்கு சொற்களாக பகலிரவாய் முழித்திருந்து சொல்லியிருந்தீர்கள். கொஞ்சி பேசையிலே கிள்ளையாகின்றார் தாய் என்கின்ற ஒரு அற்புத நிகழ்வினை கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றீர்கள். உண்மையில் தாயும் பிள்ளையும் கெஞ்சி பேசுகின்ற போது இடங்களில் அம்மா எங்களிடம் கெஞ்சி இருக்கின்றார் பல விடயங்களுக்காக. அதையெல்லாம் கண்முன் கொண்டு வந்து ஒரு காட்சிப்படுத்தி இருக்கின்றீர்கள். அது ஒரு 2-3 பாடல் தான். ஆனால் அதற்குள் பல விடயங்கள் பொதிந்திருக்கின்றது. எங்களையுமே அந்த நடைமுறை வாழ்க்கைக்கு இழுத்து சென்றிருக்கின்றீர்கள். கொஞ்சி பேசையிலே அவள் கிள்ளே ஆகின்றாள். இது எங்கள் எல்லோருக்கும் ஈழத்தவர்களுக்கு அம்மா சொல்லி வளர்க்கின்ற ஒன்றுதான். நாங்கள் கட்டுப்பாடு கண்ணியத்தினை காலந்தோறும் சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்டவர்கள். அவற்றையெல்லாம் உங்களுக்கு அந்த அன்னை தந்த காரணத்தினால்தான் புலம் பெயர்ந்தாலும் நீங்கள் புலன் பெயராது அந்த எங்களுடைய தாயக உணர்வோடு இருக்கின்றீர்கள் என்பதனை இந்த கவிதைகள் எனக்கு காட்டி நிற்கின்றது. மண்ணில் நாம் வாழ நீ மாடாய் உழைத்தாய். இங்கே எனக்கு இன்னும் ஒரு சொல்லாடல் மிக இறுக்கமாக பிடித்தது. ஏணிப்படியாக இன்றுமே எங்களுக்கு நாங்கள் போகின்ற போது ஒரு ஏணிப்படி என்றால் எங்களை மேலே மேலே கொண்டு போகும். என்றும் என்னுடைய வாழ்க்கையில் ஏணிப்படியாக உங்கள் அம்மாவை காட்டி நின்ற விதம் அருமை அம்மா. மிக்க மிக்க வாழ்த்துக்கள், நன்றிகள், பாராட்டுக்கள். அண்ணாவின் கவி நீங்கள் அவனுடைய மாணவி என்பதனால் சொல்ல தேவையில்லை. அண்ணா உங்களுக்கு சொல்லுவார். நன்றி அம்மா. நன்றி. நன்றி தங்கை சுகுணா. அருமையான கவிதை தந்தீர்கள் வகி. இன்றைக்கு அந்த உங்களுடைய கவிதையிலே நிறையவே இப்போ தங்கை சொல்லிவிட்டார். நான் கூறுவதற்கு பெரிதாக இல்லை. இருந்தாலும் கூட நீங்கள் வெண்பாவை எடுத்து வந்தது மன நிறைவை தருகிறது. நீங்கள் ஏனென்றால் அந்த பயின்ற பயிற்சியை இங்கே அதிலே நீங்கள் கால் ஊன்றி இன்னும் வளர வேண்டும். வெண்பாவிலே கவிதை படைத்தது மனத்துக்கு சிறப்பு மகிழ்ச்சியை தருகிறது. பல விடயங்களை அங்க வெண்பாவிலேயே கூறி வைத்த நீங்கள் சொன்னது போல அந்த மண் தந்த தலைவன் வாழ்ந்த இடத்தை தேடி வந்து மழை பெய்யட்டும் என்ற உங்களுடைய அந்த வாழ்த்தும் அந்த மன ஆதங்கமும் எங்களுக்கு புரிகிறது. எங்கள் எல்லோருக்கும் இந்த வேளையில் அது சிறந்த ஒரு வரிகளாக அமைந்திருந்தது.
மண்ணிலே நல்லாசான்கள் வாழ்கின்ற ஆசான்கள் ஆசிரியர்களால் தான் இங்க இந்த சமுதாயம் ஒரு சமுதாயத்தை உருவாக்குவது ஆசிரியர்களுடைய பணி. அப்போ அவர்கள் அந்த நல்லாசான்கள் இருக்கின்ற இடங்களை தேடி மழை பெய்யட்டும் என்ற உங்களுடைய அந்த அந்த வரிகளும் சிறப்பாகவே அமைந்திருந்தது. அதே போல அம்மாவை பற்றி கூறிய பொழுது குழந்தையோடு குழந்தையாக மாறுகின்ற அந்த தன்மை யாருக்கும் வராது. ஒரு அப்பாவுக்கு அப்படி மாற முடியாது, அம்மாவுக்கு தான் முடியும். அப்ப குழந்தையோடு குழந்தையாக மாறுகின்ற அந்த தன்மை, குழந்தையை மடியிலே வைத்து அந்த குழந்தையோடு குழந்தையாக தானும் மாறி தன்னோட அன்பை பொழிகின்ற தன்மை அது அம்மாவுக்கு தான் உரியது. சிறப்பாகவே உங்களுடைய கவிதை அமைந்திருந்தது. வாழ்த்துக்களும் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். உங்களை இறுதி வரை காக்க வைத்ததற்காக வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே எங்களுக்கு இணைவதற்கு செய்து தந்திருந்தவர்களில் எங்கள் இன்றைக்கு திருமகள் ஸ்ரீ பத்மநாதன் அவர்கள் எங்களுடன் இணையவில்லை. கவிஞர் கங்கா ஸ்டான்லி அவர்கள் நெறியாளராக உலக சாதனை அவர்கள் வேறு இணையவில்லை. கவிஞர் மருத்துவர் போல் அவர்களும் இன்றைக்கு அவர் மாமனிதர் இளவேந்தன் ஐயாவுடைய அந்த இறுதி கிரிகையிலே இருக்கின்றார். வேறு யாராவது இங்கே கவிதை தர இருந்தால் தாருங்கள், இல்லை என்றால் என்னுடைய இறுதி கவிதையுடன் முடித்துக் கொண்டு பாவலர் ராகினி சுரேஷ் அவர்களும் சிந்தனை பூக்கள் பத்மநாதன் அவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் சிறந்த ஒரு கருத்துக்களை இங்கே வழங்குவார்கள் எங்களுக்கு. அதற்கு முன்னதாக வேறு யாரும் இங்கே கவிதை தருவதற்கு இருந்தால் தரலாம், இல்லை என்றால் நான் என்னுடைய கவிதையோடு முடித்துக் கொள்ளலாம். யாரும் இருக்கிறீர்களா? வேறு அழைக்காமல்? இல்லை என்றால் நான் தருகின்றேன். நான் முன்னரே கூறியது போல இந்த வாரம் இன்டர்நேஷனல் நர்சஸ் டே, நர்சஸ் வீக். நான் ஒரு அந்த செவிலியர், அந்த மருத்துவ பின்புலம் உள்ளவன் என்றபடியால் அதனை அவர்களுக்கு ஒரு சிறப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த வெண்பாவிலே மண் தேடி பெய்த மழை என்பதை ஒரு உருவகமாக ஓமானமாக எடுத்து பல வெண்பாக்கள் எழுதினேன். அதில் 3 வெண்பாக்களை தருகிறேன். அவர்களுக்கு இது ஒரு சிறப்பு செய்வதாக, மருத்துவ தொழிலே பணியிலே தங்களுடைய அது ஒரு தொழிலாக இருந்தாலும் அது தங்களுடைய ஓய்வொழிச்சலை பார்க்காமல், நோய் நொடியை பார்க்காமல் அவர்கள் செய்கின்ற பணிக்கு நாங்கள் மரியாதை கொடுக்க வேண்டும். நோயாலே வாடாமல் நூலாகி தேயாமல் பாய்மேலே வீழ்ந்தேனாம் மாயாமல் தாய் போலே தன்னளிக்கும் தாதியரின் தம் செயலுக்கொப்பாகும் மண் தேடி பெய்யும் மழை. பெருந்தொற்றே வந்தாலும் பேரிடர்களாலே வருந்துன்பம் சூழ்ந்தே வதைத்தாலும் சுருங்காத பண்போடு இறங்கி பணி செய்வோர் கீடாகும் மண் தேடி பெய்யும் மழை. மூப்படைந்து வாழ்க்கை முடிவுரையை தான் எழுத தோப்பழிந்து நிற்கும் தனிமரமாய் காப்பகத்தில் எண்ணுகின்ற நாட்களிலும் எண்ணம் நிறைப்போர்தாம் மண் தேடி பெய்யும் மழை. இது 3 அவர்களுக்கு அர்ப்பணம். மாமனிதர் இளவேந்தனுக்காக ஒரு வெண்பா எழுதினேன். மண்டியிடா வீரமும் மண்ணுரிமை மீட்பிலே கொண்டிருந்த கொள்கை குறியும் கண்சோர விண்தேடி சென்றதம்மா வேள் ஈழவேந்தனும் மண் தேடி பெய்த மழை. விண்தேடி சென்றதம்மா வேள் ஈழவேந்தனும் மண் தேடி பெய்த மழை. இது வெண்பா. அடுத்து அம்மாவுக்கு உனதினிய அன்பு மகன் எழுதுகிறேன். விம்முகின்ற நெஞ்சத்து வேதனையை கொட்டுகிறேன். கருவறைக்கும் சுமையாய் உன் கைகளுக்கும் சுமையானேன். உருவடைந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமையானேன். பெற்றவள் மெய் சுமந்து பெற்றவளின் மெய் வருத்தம் தீர்க்காது பொய் சுமந்த பொழுதை எண்ணி புலம்புகிறேன் கேட்கிறதா? உன்னால் உயிர் பெற்றேன், உன்னால் உடல் பெற்றேன், உன்னாலே தாயே உன்னாலே தானே இவ்வுலகில் நிலை பெற்றேன். உன்னிடத்தில் பட்டகடன் ஒன்றேனும் தீர்க்கலையே. பொன் அணிகள் பூட்டி உந்தன் பூவழகை பார்க்கலையே. வாய்க்குச் சுவையாக வகை வகையாய் ஊட்டிய உன் வாய்க்கு அரசியிட்டு வழி அனுப்பி வந்தேனா. சுற்றங்கள் சூழ்ந்திருக்கு, சொந்தமனை உறவிற்கு, பெற்றவளே உனக்கு ஈடாய் பெருமை சொல்ல யாரும் இல்லை.
கருவிருந்த வேளையிலும் காலால் உதைத்தவன் நான், கருவில் இருந்த வேளையிலும் காலால் உதைத்தவன் நான், பெருமனது கொண்டிந்த பேதை செயல் பொறுத்திடம்மா. மறுபிறப்பு பெற்றுனக்கு மகனாய் பிறந்தாலும் உரு கடன்கள் பெருகுமல்லால் ஒரு கடனும் தீராதே. அம்மாவுக்கு உனதினிய அன்பு மகன் எழுதி வைத்தேன், விம்முகின்ற நெஞ்சத்து வேதனையை கொட்டி வைத்தேன். நன்றி, வணக்கம். நிறையவே எழுதலாம். அம்மா என்றால் எனக்கு நான் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு விடுவேன். ஏனென்றால் சிறு வயதிலே அப்பாவை இழந்தவன், தந்தை இழந்தவன். தாய்தான் எனக்கு தாயுமாகி தந்தையுமாகி இருந்தவள். இன்னும் நிறைய எழுதலாம். நேரம் கருதி அத்துடன் முடித்துக் கொள்ளும். நன்றி. மிக்க நன்றி அண்ணா. உங்களுக்கு எப்படி நான் பின்னோட்டம் கூறுவது? ஆனால் அண்ணாவின் கவிதைகளில் நான் சுவைத்தவற்றை கூறுகின்றேன். உங்களை வணங்கி ஆசி வேண்டுகின்றேன் அண்ணா. உண்மையில் அந்த உங்களுடைய அந்த பெரும் எண்ணம், இந்த தாதியர்களை பற்றி கூறுகின்ற போது உண்மையில் அவர்களைப் போல், அந்த சிவிலியர்களைப் போல் பயணிப்பதற்கு ஒரு மருத்துவரால் கூட முடியாது. அவர்கள் தங்களுடைய பணிகளை செய்துவிட்டு போகின்ற போது அத்தனைகளையும் எங்களில் தொட்டு, என்ன வருத்தக்காரராக நாங்கள் இருந்தாலும் எங்களை பாராட்டி சீராட்டி அவர்களுடைய அந்த வார்த்தைகளினால் குணமாகின்றவர்கள் தான். அதை சொல்லியிருந்தீர்கள், நோய் வாய்ப்படாமல் நோயால் வாடாமல் நூலாக தேயாமல் எங்களை பார்த்திருக்கின்ற அந்த தாதியர்கள் வாழ்கின்ற இடத்திலே உங்களினுடைய அந்த ஈற்றடியாக வந்த வெண்பாவினுடைய மண் தேடி பெய்யும் மழை என்று அண்ணா சொல்லியிருந்தீர்கள். பெரும் அந்த தொற்று, அந்த கொரோனாவை கூட நீங்கள் இங்கே காட்டி நிற்பதாக நான் பார்க்கின்றேன். பெருந்தொற்றே வந்த போதும் துணிந்து இறங்கி எங்களுக்கு பணி செய்கின்றவர்கள் யாராக இருப்பார்கள் என்றால் அது உண்மையில் இந்த தாதியர்கள் தான். அவர்களை விட வேறு யாராலும் முடியாது. நாங்கள் கூட உறவுகளுக்கு இந்த தொற்று வந்த போது கதவுக்குள் வைத்து பூட்டி வெளியில் வைத்துத்தான் அவர்களுக்கான உணவுகளை, எங்களுடைய சொந்த உறவுகளை கூட நாங்கள் அப்படி பார்த்தோம். ஆனால் முகம் தெரியாத, யாரென்று தெரியாதவர்களை தொட்டு பார்த்து அவர்களுக்கான பணியினை செய்தவர்கள் என்ற அழகிய அற்புதமான ஒரு தருணத்தினை அண்ணாவினுடைய இந்த கவிவரிகள் எனக்கு சொல்லி நிற்கின்றன. பெருந்தொற்றே வந்த போதும் துணிந்தே பணி செய்தாய் என்கின்ற இந்த சொல்லாடல் எங்களை எல்லாம் ஒரு சாட்டை அடி போட்டுத்தான் நிற்கின்றது. உறவுகளை கூட தொட முடியாதவர்களாக, எங்களுடைய உயிர்களுக்கு அஞ்சியவர்களாக நாங்கள் இருந்தோம். அந்த பெரிய பங்கு, தாங்கள் இறந்தாலும் பரவாயில்லை என்று அந்த பணியினை செய்கின்ற ஒரே ஒரு பணியாளர்களாக இந்த தாதியர்களை நீங்கள் காட்டியிருக்கின்றீர்கள் அண்ணா. இங்கே ஒன்று ஈழவேந்தர், மற்றது நான் உங்களை மூன்றாவதுக்கு நான் எடுக்கவில்லை அண்ணா. ஈழவேந்தர் உண்மையில் எங்களுக்கும் அவருடைய ஆத்மா சாந்தியடைய நாங்களும் இறைவனை வேண்டுகின்றோம். வண்டியிடா வீரன் என்று உண்மையில் அவருடைய அற்புத அந்த வீரத்தினை இங்கே காட்டினீர்கள். வேளீழ வேந்தன் என்னும் அவருக்கு மண் தேடி பெய்யும் மழை என்று சொல்லியிருக்கிறீர்கள் அண்ணா. உண்மையில் அப்படி ஒரு மழை தேடி அவரை பெய்யும் என்றால் அவனுடைய அந்த ஆத்மாவானது எவ்வளவத்தை எங்களுக்கு செய்திருக்க வேண்டும் என்பது அதில் புதைந்திருக்கின்றது. அழகிய சொல்லாடல் அண்ணா. வேள் ஈழ வேந்தனும் மண் தேடி பெய்யும் மழை என்று உண்மையில் அவரை நாங்களும் வணங்கி அவருடைய ஆத்மா சாந்திக்காக பிரார்த்திக்கின்றோம். இந்த இடத்தில் அது ஒரு பெரிய இழப்பு, இந்த ஈழவேந்தனுடைய இழப்பு அண்ணா. அவற்றை இந்த கவலைகளோடு நீங்கள் இந்த கவிமுற்றத்துக்கு வந்திருக்கின்றீர்கள். அந்த செய்திகளோடு உண்மையில் உங்களை நான் வணங்குகின்றேன் அண்ணா. அம்மாவை பற்றி நீங்கள் சொல்லுகின்ற போது நான் யாருக்கு காத்தியாக்கு சொல்லும் போது சொல்லி இருந்தேன், அங்கே அவர் சொல்லி இருந்தார் தந்தையும் ஆனவர் தன்னுடைய தாய் என்று. அண்ணா இங்கே அதைத்தான் நான் முதல் சொல்லியது போல, தாயும் ஆனவர் தந்தையும் ஆனவர் தாய் என்று. உங்களுக்கு அப்பா இல்லாத காரணத்தினால் உங்களுடைய அம்மா உங்களுக்கு தந்தையும் ஆகி நின்ற அந்த அற்புத காட்சியினை இங்கே சொல்லி இருக்கிறீர்கள். அதே போல்தான் அங்கே கார்த்திகாவும் அதை படித்திருந்த இரண்டு பேருடைய உணர்வுகளும் இந்த முற்றத்திலே ஒன்றாக பார்க்கப்படுகின்றது அண்ணா. நல்ல தொடக்கத்தை சொல்லி இருக்கின்றீர்கள். விம்முகின்ற வேதனையை இங்கே நீங்கள் கொட்டி இருக்கின்றீர்கள் அண்ணா. அதில் ஒவ்வொரு சொல்லாடலும் என்னையுமே நிலைக்குலைய வைத்திருக்கிறது. மெய் சுமந்து வளர்த்தவளுக்கு நான் மெய்யாக எது செய்தேன் என்று கேட்டிருக்கின்றீர்கள். மெய் வருத்தம் தீராது என்னுடையது, நான் எதுவுமே உனக்கு செய்யவில்லை, இன்று சும்மாய் புலம்புகின்றேன் என்று ஒரு வார்த்தை அங்கே கூறியிருக்கின்றீர்கள் அண்ணா. உன்னிடம் பெற்ற கடன்
நான் எப்போது செய்வது எதுவுமே உனக்கு செய்யவில்லை. நான் வெறுமையாக இருக்கின்றேன். பெற்றவளே உனக்கு ஈடாய் எத்தனை உறவுகள் நான் தாயகத்துக்கு வந்தாலும் எங்களுடைய வீடுகள் இருக்குது, உறவுகள் இருக்குது. ஆனால் நீ அங்கு இல்லை. உன்னைப் போல் யாரும் உண்டோ என்ற ஒரு கேள்வியினை அங்கே எழுப்பி இருக்கின்றீர்கள் அண்ணா. கருவில் இருக்கையில் கூட காலால் உதைத்தவன் நான். அந்த நேரத்தில் கூட என்னை நீ மன்னித்து பெற்று எடுத்து வளர்த்தவளே, உன்னை இழந்தவனாக நான் இன்று படுகின்ற வேதனைகள் என்று சொல்லி உண்மையில் இங்கே பொம்முகின்ற வேதனைகளை கொட்டிய எங்கள் அண்ணாவும் உங்களுக்கு என்றுமே அம்மாவினுடைய ஆசிகளும் அந்த அவருடைய வழிநடத்தலும் அவர் ஒரு கடவுளாக உங்களுக்கு இருந்து தருவார் என்கின்ற நம்பிக்கை இருக்கு அண்ணா. நீங்கள் அவ்வளவு ஒரு அம்மாவின் பாசம் ஆண் பிள்ளைகளுக்கு அம்மாவினுடைய பாசம் உண்மையில் ஒரு விதமானது. ஆண் பிள்ளைகளில் தான் அம்மாக்கள் விருப்பம். எனக்கு 2 ஆண் பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அவர்கள் என்றால் எனக்கும் உயிர், நான் என்றால் அவர்களுக்கும் உயிர். எதையும் என்னோடு தான் பகிர்ந்து கொள்வார்கள். அந்த வகையில் நீங்களும் நான் அவ்வாறு உணர்கின்றேன். நான் ஒரு தாயாகவும் அண்ணா ஒரு மகனாகவும் எவ்வாறு நீங்கள் அதை அந்த அந்த தருணத்தை சொல்லி விளக்க முடியாது அண்ணா. அந்த இடத்தில் என்றும் உங்களுக்கு தாயாகவே இருப்பார் என்று கூறி அந்த அழகிய கவிதைகளுக்கும் இந்த அத்தனை கவிதைகளையும் சுவைக்க வைத்தமைக்கும் அண்ணாக்கு மீண்டும் நன்றியும் வாழ்த்துக்களும் கூறுகின்றேன் அண்ணா. உங்களை தொட்டு வணங்குகின்றேன். நன்றி 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 நன்றி. மிக்க நன்றி. இன்றைக்கு கருத்துக்கள் கூறுவதற்கு எங்களுக்கு தயாராக இருக்கின்றார் எங்களுடைய சிந்தனை பூக்கள் பத்மநாதன் அவர்கள். ஆமாம், நிச்சயமா பாருங்க. அருமையான ஒரு பொழுது, கண்ணீர் ததும்புகின்ற, இரத்தத்தை உறைய வைக்கின்ற, உணர்ச்சியை பெருக்குகின்ற ஒரு நிகழ்வாக நடத்தி முடித்து விட்டீர்கள். உண்மையில் இந்த தாய்களுக்கான ஒரு தலைப்பிலே நீங்கள் பாடிய பொழுது மெய் சிலிர்த்து விட்டது. நான் ஒரு கவிஞனாக பிறக்கவில்லை என்ற ஆதங்கம் எனக்குள்ள ஓடுகிறது. உண்மையில் மாவெளி மைந்தனுடைய அயராத முயற்சியினாலே, அன்பினாலே இவ்வளவு கவிஞர்களை கட்டி போட்டு விட்டிருக்கிறீர்கள். சுகுணா எங்களுடைய அருமையான தொகுப்புரை வழங்கி மிக சிறப்பாக இன்றைக்கு செய்திருக்கிறீர்கள். அவர்கள் படித்ததை விட உங்களுடைய தொகுப்பு மிக அற்புதம். கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருந்தது. அதற்கு எல்லாமே காரணம் இந்த தாய் தான். நான் உங்களோடு கதைத்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சம்பவத்தை பார்த்தேன். உலகத்திலே 2 பில்லியன் தாய்மார்கள் இருக்கிறார்களாம். அதாவது அறிக்கையின்படி பிறக்க முதலியே வயிற்றிலேயே சுமக்கின்ற தாயினுடைய அன்புக்கு இந்த நிகர் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. நான் தாயை பற்றி ஒரு கட்டுரை எழுதி அகில உலக ரீதியிலே பரிசு பெற்றிருக்கிறேன் என்பதை உங்களுக்கு கூற விரும்புகிறேன். இது நடந்தது 3 வருடங்களுக்கு முன்னால். புதினம் சஞ்சிகை லண்டனிலே இருந்து வெளிவருகிறது. புதினம் அந்த சஞ்சிகை ஒரு போட்டி வைத்தது, தாயை பற்றி ஒரு கட்டுரை எழுதும் போது. அப்ப நான் எழுதினேன், என்னுடைய உணர்வுகளை அப்படியே கொட்டினேன். அது எனக்கு தெரியாது அது 1வது பரிசு கிடைக்கும் என்று. நம்ப மாட்டீர்கள், தமிழ்நாட்டிலிருந்து கூட அந்த போட்டிக்கு கட்டுரைகள் வந்தன. அதிலே எனக்கு முதல் பரிசு கிடைத்து அதற்குரிய பவுண்ட்ஸ் 350 பவுண்ட்ஸ்களை ஒரு அன்பர் மூலம் என்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து தந்தார்கள். அந்த தாய்மையை நான் இப்பொழுது யோசித்து பார்க்கிறேன். ஏன் இந்த கட்டுரை இவ்வளவு உணர்வாக வந்தது என்பதற்கு காரணங்கள் இருந்தன. ஒன்று, என்னுடைய தாய். நான் கனடாவுக்கு வந்து விட்டேன். அவர் அகதியாக மாறி பல இடங்களுக்கு மாறிக்கொண்டிருந்தார். எங்கே இருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. அப்பொழுது இராணுவ கெடுபிடிகளுக்கு மத்தியிலே பல இடங்களுக்கு போயிருக்கிறார். நான் என்னுடைய 1வது சிந்தனை பூக்கள் நூலை எழுதி முடித்து விட்டேன். சிந்தனை பூக்கள் நூலை எழுதி முடித்து விட்டேன். வெளியிட முடியவில்லை, யோசித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய தாயார் காலமான செய்தி வந்தது. கிட்டத்தட்ட 20 வருஷங்களாக அம்மாவை பார்க்கவில்லை. இருந்தது மட்டும்தான் தெரியும். போக முடியவில்லை நாட்டிலே. அப்பொழுது இந்த நூலிலே அம்மாவுக்கு ஒரு சமர்ப்பணத்தை எழுதிவிட்டேன். அதுக்கு கவிநாயகர் தான் அதை சரியா
நான் எழுதி போட்டு அவர்கிட்ட காட்ட அவர் ஓகே பண்ணி விட்டது இந்த கவிதை. சொந்த மண்ணில் அகதியாகி அந்தரத்தில் இடங்கள் மாறி அல்லலுற்ற போதும் எந்த நினைவை உந்தன் இதயமதில் சுமந்து நின்ற தூய தாயே. சொந்த மண்ணில் அகதியாகி அந்தரத்தில் இடங்கள் மாறி அல்லலுற்ற போதும் எந்த நினைவை உந்தன் இதயமதில் சுமந்து நின்ற தூயதாயே. பார்க்க முன்னர் பறந்து சென்றாய், பூக்கள் தூவி வழி அனுப்பும் உரிமைதானும் கிடைக்கவில்லை. விரியும் சிந்தனை பூக்கள் எனும் நூலை இன்று அர்ப்பணித்தேன், காலமெல்லாம் வாழ்க தாயே என்று ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். உங்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் வேறு யாரோடும் நான் இதை பகிர்ந்து கொள்ள முடியாது. என் வாழ்க்கையிலே என் தாய் செய்த ஒரு சம்பவத்தை இன்று சொன்னால் மிக பொருத்தமாக இருக்கும். அப்பொழுது நான் SSC படித்து கொண்டிருக்கிறேன். மிகவும் வறுமையான கஷ்டமான குடும்பம். தந்தையாருக்கு சுகவீனம், அம்மாவுக்கும் பெரிய ஒருத்தரும் படிப்பே இல்லை, குறைவு. ஆனாலும் அப்பாவுடைய சிறிய உழைப்பிலே தான் அம்மா தன்னுடைய வாழ்க்கையை செய்து கொண்டிருந்தார். இதை உங்களுக்கு ஒரு சிறுகதை மாதிரி தான் தெரியும். அவருடைய சீலை தலப்பிற்கு கேட்டுக்கொண்டிருப்பீங்கள். மீரா, யாழ்ப்பாணத்திலே சில்லறை காசுகளை தாய்மார்கள் சீலை தலப்பில முடிந்து வைத்திருப்பார்கள். தாழ்காசை காண்பது கஷ்டம், சொன்னாலே கண்ணீர் தான் வரும். நான் பள்ளிக்கூடத்திலே இருந்து எனக்கு மானிட்டர்ஸ்கோப்பி அப்ப வாங்க வேணும், போய் நாண்டு கொண்டு நிக்கிறேன். அம்மா காசு தர சொல்லி அவ என்ன சொன்னான்னு சொன்னா, சீலத்தலப்பில மத்தியானத்துக்கு மீனுக்கு வச்சிருக்கிற காசடா, அதே இருக்கிறாய் என்று சொன்னான். நான் சொன்னேன், இப்ப படிக்க விட்டது நீங்கள், நான் படிக்க வேண்டாமா? நான் மீனுக்காக சொல்லி கொண்டிருந்தால் காசு எப்படி எடுக்கிறது என்று சொல்லி, எங்களோட வருமானம் இல்லைத்தான். அவ என்ன செய்தால் தெரியுமா? கோபத்தில அந்த சீலத்தலப்பை கலட்டி சுழட்டி எறிந்து விட்டார். சில்லறை காசு தான் அந்த காசு. இன்று வரைக்கும் என் வாழ்க்கையில இத்தனை பல்கலைக்கழகங்கள்ல படிச்சு பட்டம் பெற்று சிறந்த உரைகளை ஆற்றி எழுதி குவித்தாலும் கூட என் தாய் எனக்காக எறிந்த அந்த, அதுவும் 25 சதங்கள் தான் என்னோடு கூட வருகிறது. இதற்கு நான் கூறுவது நிச்சயமாக உண்மையான ஒரு சம்பவம். இதை இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்னால் தான் சொல்லுகிறேன். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த மாவெளி மைந்தனுக்கு மிக நன்றி. என்ற தாயை பற்றி நீங்கள் இந்த நிகழ்ச்சி செய்யாமல் விட்டால் இதை போய் யாரிடம் சொல்லுவது? நம்ப மாட்டார்கள். ஏனென்றால் நான் SSC படித்து பிறகு பல்கலைக்கழகம் போய் 4 வருஷம் அங்க படிச்சு, பிறகு கொழும்பு பல்கலைக்கழகம் வந்து, யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் வந்து, கனடாக்கு வந்து 39 வருஷங்கள். தாயை இருந்தும், தாய் உயிரோடு இருந்தும் பார்க்க முடியாத ஒரு பாவி என்று சொல்லலாம். அதுக்காகத்தான் இந்த கவிதை எழுதியிருக்கிறேன். எத்தனையோ பேர் விமானத்தில் பறந்து போய் தாயினுடைய கடைசி கடமைகளை செய்திருக்கிறார்கள். அந்த நேரம் போக முடியவில்லை, இராணுவ கெடுபிடிகள் காரணமாக போக முடியவில்லை. இங்கே இருந்தது செய்த வேலை அந்த கவிதை ஒன்று மட்டும்தான் எழுதினார். இன்றைக்கு உங்களுக்கு முன்னால் அதை வாசித்து காட்டியிருக்கிறேன். அருமையான கவிஞர்களே, உங்களை நினைக்கும் பொழுது பெருமிதம் ஏற்படுகிறது, உணவு மறக்கிறது, உள்ளம் எங்கேயோ போகிறது. உங்களுடைய ஒவ்வொரு சொல்லாட்சியும் எழுத்தாற்றலும் இந்த சங்கத்தின் மூலம் வளர்க்கப்பட்டிருக்கிறது. என்னென்று சொல்லுவது? இதெல்லாம் காசு கொடுத்து, கோடீஸ்வரர்கள் அல்ல. நாங்கள் கல்வியாளர்கள், எழுத்தாளர்கள், புலவர்கள். ஒரு முடிப்பதற்கு முன் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். கேரளத்தை பற்றி படித்தேன். கேரளத்திலே உங்களுக்கு தெரியும், இங்கே பிள்ளைகளுக்கு ஏடு துவக்குவதற்காக ஐயர்மாரை தேடி திரிவார்கள். ஐயர் 3ஆம் வகுப்பு படிச்சிருக்க மாட்டார், அவர் தான் ஏடு துவக்குவார். ஆனால் கேரளத்திலே உங்களை போன்ற புலவர்களையும் எழுத்தாளர்களையும் 100 மைலுக்கு அப்பால் சென்று அவர்களுடன் தான் ஏடு துவக்குவார்களாம். பாருங்கள், அதனால் தான் உலகத்திலே சிறந்த கல்வி பெறுகின்ற நாடுகளிலே கேரளம் ஒன்று. இது நிச்சயமான உண்மை. எங்களுடைய மக்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறோம்? நாங்கள் படிக்க வேண்டும், இந்த கலைகளை ஆராதிக்க வேண்டும்,
விரும்ப வேண்டும். இப்படியான நிகழ்வு இலவசமா நடக்கிறது என்று அதற்கு பார்க்க விரும்பாதவர்கள் எத்தனை பேர் சின்ன திரையில இருப்பார்கள். இப்போ இது போல ஒரு கொடுமை என்று நினைக்கிறீர்கள். அதாவது இந்த தமிழை வளர்க்கிறோம் என்று மேடை வழியே பேசுகிறார்கள். என்னென்று வளரும் தமிழ்? நாங்களே வளர்க்கவும் நம்ப மாட்டீர்கள். நேரம் இல்லை என்றதை பற்றி ஒரு கட்டுரை எழுதினேன், சுருக்கமா முடிக்கிறேன். நேரம் இல்லை என்பது நாகரிகமான பல்லவி. இதுதான் என்னுடைய ஹெட்டிங் லைன்ஸ். ஒருவர் திருமண வீட்டுக்கு போகவில்லை, செத்த மரணத்துக்கு போகவில்லை, இருக்கிறார். ஏனென்று கேட்டால் அவர் நேரம் இல்லைன்னு சொன்னார். அவருக்கு பின்னேரம் பார்த்தா படம் பார்த்து இருக்கிறார். இது உண்மையா? எங்களுடைய மக்கள் இந்த சின்ன திரையை பார்த்து சீரழிந்து போய்விட்டார்கள். அவருடைய நச்சுப்படுத்தப்பட்ட சிந்தனைகள் அப்படியே போய்விட்டது. நான் ராத்திரி ஈழவேந்தன் ஐயா அந்த கூட்டத்தில் போய் 4வது ஆளாக சொற்பொழி விட்டுத்தான் வந்தேன். இதாகவும் முழுக்க நித்திர கொள்ள முடியவில்லை. அவ்வளவு தூரம் உணர்வுபூர்வமான ஸ்பீச். இங்கே மாவெளி மைந்தனுடைய மகன் எனக்கு அடுத்தடுத்ததாக பேசினார். ஏன் சொல்லுகிறேன் என்றால், நாங்கள் எங்களுடைய நேர காலங்களை யோசிப்பதே இல்லை. அருமையான உங்களை நான் கையெடுத்து கும்பிடுகின்றேன். இந்த கவிஞர்களால் எங்களுடைய பூமி வளம் பெற வேண்டும். நீங்கள் எல்லாம் தாமரை இதழ்கள் மாதிரி. அதை தாங்குகின்ற தண்டு தான் மாவிலி மைந்தன். ஒரு தாமரைக்கு இதழ்கள் கணக்க, ஆனா அதை தாங்குகின்ற தண்டு ஒன்றே ஒன்று. அப்படி வந்து உதித்தவர் தான் மாவிலி மைந்தன். அவர் இல்லை என்றால் நாங்கள் இணைந்திருக்க மாட்டோம். அதன் கவிதையால் இணைவோம் என்கின்ற அற்புதமான தலைப்பு. உண்மையில் இன்றைக்கு சூனா உங்களுடைய அருமையான தொகுப்பு, உங்களுடைய எல்லாருடைய கவிதைக்கும் என்னுடைய பாராட்டுக்களை கூறி சுருக்கமாக முடிக்கின்றேன். அடுத்த முறை சந்திப்போம். மீண்டும் வணக்கம். நன்றி. மிக்க நன்றி அண்ணா. அண்ணா ஒரு வார்த்தை அவருக்கு உண்மையிலே இன்று அண்ணா தந்த இந்த தலைப்பு தான் எங்களை உணர்வுபூர்வமாக பயணிக்க வைத்திருக்கின்றது. உண்மையில் ஒரு மகிழ்ச்சியாக ஓடோடி வந்தேன் பல பேருடைய அம்மா கவிதைகளை கேட்டதும். அந்த அம்மாக்கள் இப்போது வாழுகின்றவர்களினுடைய கவிதைகள் ஓகே, அவர்கள் பிரிந்து இருக்கின்றார்கள் என்றாலும் அந்த அம்மாக்கள் இல்லை என்கின்ற போது அந்த ஏக்கங்களையும் அந்த கவிதைகள் சொன்ன விதத்தினையும் அவர்களினுடைய எண்ணத்திலே இருக்கின்ற அந்த வேதனைகளையும் கேட்டவுடன் அது ஒரு உணர்வுபூர்வமான மன்றாக இந்த கவியரங்கம் என்று மாறி இருக்கின்றது. அந்த வகையில் உண்மையில் அத்தனை பேருடைய அது உண்மையில் மனதுக்குள் இருந்தால் கூடாது, அது வெளியில் வந்தது ஒரு விதத்தில் நல்லது. இந்த அரங்கினை தந்த அண்ணாவுக்கு மிக்க நன்றி. உங்களினுடைய பின்னோட்டங்கள் கூட எங்களுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கின்றது அண்ணா. அத்தனை பேரையும் நீங்கள் எங்களை ஒரு தாமரை இதழ்களாகவும் அண்ணாவை ஒரு தண்டாகவும் இங்கே ஊமையப்படுத்தி எங்களுக்கு அழகான ஒரு பின்னோட்டத்தை தந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய அம்மாவினுடைய அந்த அத்தனை வருடங்களுக்கு முன்னல் நடந்தாலும் அது ஒரு தாயினுடைய பரிசு. அவர் கோபத்தில் அதை தந்திருந்தாலும் அது உங்களுக்காக தந்தது. அம்மாவின் கோபம் ஒன்றும் பெரிதான கோபம் இல்லை பிள்ளைகளில் அவர்கள் பாராட்டுவது. அந்த 25 தளத்தினுடைய எண்ணம் நீங்கள் வாழும் வரை உங்களோடு அந்த நினைவுகள் வாழுமண்ணா. உங்கள் அம்மாவும் உங்களோடு கரம் பிடித்துத்தான் உங்களை கொண்டு செல்வார். அந்த வகையிலே பல பேர் இங்கு அம்மாக்களுக்காக இயங்குகின்றவர், பாசத்துக்காக இயங்குகின்றவர்களாக இருக்கின்ற இந்த கவியரங்கத்துக்கு என்னை அழைத்து இந்த பின்னோட்டத்தை கூறவிட்டமைக்காக மிக்க நன்றிகள் அண்ணா. உங்களுடைய நம்பிக்கைக்கு நான் பாதகமாக இருக்கக்கூடாது என்பதற்காக நான் இங்கு வந்தேன். அண்ணாவினுடைய நம்பிக்கையை காத்தேனோ காக்கவில்லையோ தெரியவில்லை. மீண்டும் அத்தனை கவிஞர்களுக்கும் அண்ணாவுக்கும் இங்கே காத்திருக்கிற அத்தனை பேருக்கு நன்றி. உண்மையில் நான் முதலிலே கூறியதுதான், இந்த கனடாவினோடு கவிஞர்களோடு அந்த உறவினை ஏற்படுத்தி தந்தவர் எனது அண்ணா அகனி அண்ணா. அவரு இங்க இருக்கின்றார். அவனுடைய பின்னோட்டம் அண்ணாக்கு என்று நினைக்கின்றேன். அத்தனை பேருக்கு நன்றி அண்ணா. உங்களுடைய பின்னோட்டத்துக்கு மிக்க நன்றி அண்ணா. நன்றி. நன்றி சுகுணா. நண்பர் அக்னி சுரேஷ் சில கருத்துக்களை இங்கே கூறுமாறு அவரை அழைக்கின்றேன். வாருங்கள் சுரேஷ். நன்றி. அருமையான கவியரங்கம். முதலில் இந்த அரிய கவியரங்கத்தை தொடர் நிகழ்ச்சியாக நடத்தி வருகின்ற கவியாசான் பாவலர் மாவெளிவேந்தன் சண்முகராஜா அவர்களுக்கு என்னுடைய பாராட்டு. வளமை போன்று என்றும் சிறப்பாக இந்த கவியரங்கம் நடந்திருக்கிறது. என்னால் முழுமையாக கலந்து கொள்ள முடியவில்லை, ஆனால் கூடிய அளவு செவி மடக்கக்கூடியதாக இருந்தது.
ஒரு நிகழ்வில் இருந்து நான் இங்கு வந்தபடியால் உங்களுடைய சில கவிதைகளை நான் தவற விட்டிருக்கக்கூடும். நிகழ்விலே சிறப்பு வாழ்த்து கவிதையோடு கலந்து சிறப்பித்த பாவலர் பவானி தர்மலிங்கம் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டு. அதை அடுத்து இந்த நிகழ்வில் முழுமையாக இணைந்து சிறப்பாக நெறியாள்கை செய்து தொகுத்து பின்னணி கருத்துக்களை அழகாக கொடுத்து கொண்டிருக்கின்ற நாங்கள் கொடுத்த சகோதரி சுகுணா சுதாகரன் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டு. மிகவும் சிறப்பாக இருந்தது. உங்களுடைய பின்னூட்டங்கள் கவிதைகளை உள்வாங்கி அழகாக கொடுத்திருக்கிறீர்கள். பல கவியரங்கங்களில் நீங்கள் பங்கு பெற்று பல நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றிருக்கிறீர்கள். எந்த நிகழ்ச்சியிலும் உங்களுடைய பங்களிப்பு எப்பொழுதும் சிறப்பாக இருக்கிறது வழக்கம். அதே போல் இன்றும் உங்களுடைய பங்களிப்பு மிகவும் சிறப்பாகவே இருந்தது. எல்லோருடைய கவிதைகளும் அருமையாக இருந்தன. உணர்வு பூர்வமான பல புதிய கவிஞர்களையும் இந்த அரங்கில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. கவி வழங்கிய அனைத்து கவிஞர்களுக்கும் எனது மன நிறைந்த பாராட்டுக்கள். சிறப்பாகவே இருந்தன. புது கவிதைகளாக படைத்த ஒரு சிலரும் கூட மிகவும் சிறப்பான சொல்லாடல்களோடு சிறப்பான கவிதை அமைந்தது. என்னை பொறுத்தளவில் கவிதை என்கின்ற பொழுது அது புது கவிதை மரபு கவிதை என்ற போட்டியே தேவையில்லை. 2 வடிவங்களும் அற்புதமான வடிவங்கள். அவற்றுக்கான சிறப்போடு வருகின்ற பொழுது அவை நிச்சயமாக வரவேற்கப்படும். அவ்விதமே இங்கே வழங்கப்பட்ட அனைத்து கவிதைகளும் இருந்தன. எனக்கு முன்பு உரையாற்றிய சிந்தனம்புக்குள் பத்மநாதன் அவர்களும் கூட எங்களுடைய உள்ளத்தை நெகிழச் செய்யும் வகையில் அவருடைய அந்த பட்டறிவு பகிர்வு இருந்தது. நான் இதுவரை கேள்விப்படாத புதிய தகவல். இவ்வாறாக ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நிறைந்த அளவு பட்டறிவுகள் இருக்கின்றன. இவை பதிவு செய்யப்பட வேண்டும். கவிதையாக, கட்டுரையாக, சிறுகதையாக, நாவலாக இந்த உலகில் பதிவு செய்யப்பட வேண்டும். அவர்கள் எளியோர்களாக இருக்கலாம், மூத்தோர்களாக இருக்கலாம். பதிவுகள் தமிழில் வரலாம், ஆங்கிலத்தில் வரலாம், எம்மொழியிலும் வரலாம். ஆனால் இவை பதிவு செய்யப்பட வேண்டும். இல்லாவிட்டால் இந்த பலருடைய பட்டறிவு பெருமதியான அந்த எங்களுடைய உணர்வுகள், நினைவுகள் அனைத்தும் பயனற்று போய்விடும். எனவே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருந்து நாங்கள் நிறைய கற்க வேண்டி இருக்கிறது. ஒவ்வொருவருமே நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு சிறந்த வழிகாட்டிகளாக ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுடைய அந்த பழக்கம் எங்களுக்கு ஒரு பயனை ஏற்படுத்தும். அந்த விதத்தில் இந்த கவியரங்கத்தில் நீங்கள் கொண்ட கவிதைகள் வெறும் கவிதைகளாக கவிதையால் இணைவும் பட்டறிவு மாவிலிமைந்தனின் கவிதை முற்றம் 3 பகுதி 2 இத்துடன் நிறைவுற்றது. தொடர்ந்து பகுதி 3 பார்வையிடுங்கள். நன்றி. இந்த கவியரங்கத்தை தொடக்கியதை சிறப்பாக நடத்தி வருகின்ற மாவிலிமைந்தனர்களுக்கு மீண்டும் நன்றி. அவ்வப்போது யாரும் கேட்கின்ற நேரத்தில் மறக்க முடியாமல் கவியரங்கங்களை நடத்தி கொண்டு இருந்தேன். ஆனால் ஒரு ஒழுங்கான முறையில் ஒரு கவியரங்கத்தை நடத்தி வருவது அந்த என்னால் தொடர்ச்சியாக எல்லா நேரங்களிலும் நடத்த முடியாத அந்த நிலையை இந்த கவியரங்கம் நிவர்த்தி செய்கிறது. எனவே அதில் பங்கேற்று செல்லும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டும் வாழ்த்தும். நீங்கள் அனைவரும் மென்மேலும் சிறப்படைய என்னுடைய மன நிறைந்த வாழ்த்துக்கள். இன்று கவிதையை கொண்டு வர என்னால் முடியவில்லை. முடியும் போது பங்கு பெற்றுகிறேன். அதற்காக மன்னித்துக் கொள்ளுங்கள். நன்றி. இன்று சந்தித்த புதிய கவிஞர்களையும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு அரங்கத்திலும் சந்திப்பேன். அதுக்கும் ஆவலாக இருக்கிறேன். அவ்வளவு தூரம் அவருடைய கவிதைகள் மிகவும் சிறப்பாக இருந்தன. நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா, மிக்க நன்றி. அண்ணாவை முந்தி அடித்து கொண்டு வந்து பின்னோட்டம் சொல்லுகின்றேன். நிறைய இடங்களில் அண்ணாவோடு பயணிப்பேன். எங்கு சென்றாலும் ஒரு தலைமைத்துவ பண்பினை தருவார், ஒரு பன்முக வித்தகர். அண்ணாவோடான உறவு என்னவெனில், இங்கே அவர் வந்து தனது புத்தகங்களை, நூல்களை வெளியிட்ட போது உண்மையில் ஒரு சகோதரத்துவ உறவு அங்கே ஏற்பட்டது. அதிலிருந்து அவரோடு பயணிப்பதுண்டு. எந்த
அரங்குக்கு சென்றாலும் கேட்டுக்கொள்ளுவார். வர இயலுமா தங்கை, உங்களுக்கு அதை தொடர்ந்து செய்ய முடியுமா என்று. அவ்வாறு அந்த சந்தர்ப்பங்களை வழங்குவதில் நான் சோந்தியக்கா கூறியது போலவா படிப்பதற்கு கேட்பா. அகனியண்ணாவும் அதே போன்று ஒரு பெரும் மனிதநேயம் கொண்டவர். அந்த வகையில் அண்ணாவுக்கும் இத்தருணத்தில் நான் நன்றியை கூறி அண்ணாவை வணங்கி நிற்கின்றேன். மிக்க நன்றி அண்ணா. அண்ணா தொடருங்க. நன்றி. நன்றி. கவிதை முற்றத்தின் இறுதியிலே கலந்து கொண்டு உங்களுடைய அருமையான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக எங்களுடைய எழுத்தாளர் அறிஞர் சிந்தனை பூக்கள் பத்மநாதன் அவர்களுக்கும் நண்பர் பாவலர் அகனி சுரேஷ் அவர்களுக்கும் இங்கே நீங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை கூறி இங்கே உள்ள கவிஞர்களுக்கு உங்களுடைய ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்ததற்காக மீண்டும் உங்களுக்கு எனது நன்றியையும் மனமார்ந்த நன்றியை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். வந்து கலந்து கொண்டதற்காகவும் மிகவும் நன்றி. இன்றைய இந்த கவிதை முற்றத்தை மிகவும் சிறப்பாக பின்னூட்டம் கவிதை அவர் எங்களுடைய பத்மநாதன் ஐயா சொன்னது போல கவிதை அளவு குறைவாக இருந்தாலும் அந்த கவிதையினுடைய அதை பற்றிய பின்னூட்டம் நிறைவாகவே அதன் இரட்டிப்பாக அந்த கவிதையை சிறப்பிப்பதாக சிறந்த முறையிலே இன்றைய உங்களுடைய இந்த நெறியாகையும் பின்னூட்டமும் அமைந்திருந்தது. சிறப்பு கவிஞராக சிறப்பு விருந்தினராக இன்று எங்களுடன் கலந்து இந்த கவிதை முற்றத்தை சிறப்பு செய்ததற்காக எனது உளமார்ந்த நன்றியை எனது அடிமனத்தில் இருந்து தெரிவித்துக் கொள்கின்றேன். கவிஞர் சுகுணா சுதாகரன் இவ்வளவு நேரம் நன்றி கூற தேவையில்லைன்னா உங்கள் பாசமும் வழிகாட்டலும் தான் எனக்கு தேவை. இணைந்திருந்து எங்களுக்கு இந்த பணியை நீங்கள் சிறப்பாகவே ஆற்றி முடித்திருக்கிறீர்கள். உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு இன்றைய இந்த கவிதை முற்றத்தில் தொடக்கமாக சிறப்பான வாழ்த்து கவிதையை வழங்கியிருந்த எங்களுடைய தங்கை பவானி தர்மகுல சிங்கம் அவர்கள், பாவலர் பவானி தர்மகுல சிங்கம் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கின்றேன். இன்றைய கவிதை முற்றத்திலே கவிஞர் மைதிலி தயாபரன் இலங்கையிலிருந்து கலந்து கொண்டார். இலங்கையிலிருந்து கவிஞர் கார்த்திகா கபிலன் கலந்து கொண்டார். நோர்வேயிலிருந்து கவிஞர் வனஜா உதயகுமாரன், ஜெர்மனியிலிருந்து கவிஞர் சக்தி தேவி ஸ்ரீனிசங்கர், பிரித்தானியாவிலிருந்து கவிஞர் நிவேதா யுகந்தன், கனடாவிலிருந்து பாவலர் கனி விமலநாதன், கனடாவிலிருந்து பாவலர் ராஜ்மீரா விமலநாதன், கனடாவிலிருந்து பாவலர் மயில்வாகனன் முருகேசு, கனடாவிலிருந்து கவிஞர் ஆதி தற்பரானந்தன், கனடாவிலிருந்து கவிஞர் சசிகலா ஜீவானந்தம், பிரான்சிலிருந்து கவிஞர் பொன்னையா ராசா, கனடாவிலிருந்து பாவலர் சுகந்தி மார்க்கண்டு, கனடாவிலிருந்து பாவலர் மதிபாஸ்கரன் கணபதி பிள்ளை, கனடாவிலிருந்து கவிஞர் வாணிதாசன் ஆகியோர் கலந்து கனடாவிலிருந்து கவிஞர் தேவகி விக்னேஸ்வரன் ஆகியோர் கலந்து இன்றைய கவிதை முற்றத்தில் விருந்து படைத்து சிறப்பித்தார்கள். அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இங்கே தெரிவித்துக் கொண்டு, நன்றியையும் பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இறுதியாக ஒரு கடமை இருக்கிறது, ஒரு பணி இருக்கிறது. ஒரு சிறப்பு கவிஞரை தேர்ந்தெடுப்பது. உண்மையிலேயே இரண்டாவது கருத்து இல்லாமல் இன்றைக்கு என்னுடைய மனதில் பட்ட சிறந்த கவிதையாக கவிஞராக தாயகத்திலிருந்து கலந்து கொண்டு எங்கள் எல்லோரும் மனதையும் தன்னுடைய உருக்கமான வரிகளால் உரைய வைத்த கவிஞர் கார்த்திகா கபிலன் அவர்களை நான் நினைத்ததையே அண்ணா சொல்லுகின்றார். நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன் என்று நான் அதைத்தான் நினைத்தேன். நன்றி அண்ணா, நன்றி. மிக்க பொருத்தமானவர்கள். ஆமாம், மிகவும் உருக்கமாக எங்கள் எல்லோரையும் உரைய வைத்த தன்னுடைய அந்த அனுபவங்களை கவிதைகளாக, அது புது கவிதையா மரபு கவிதையா என்று இல்லை, புது கவிதையாக இருந்தால் தன்னுடைய அருமையான தன்னுடைய அந்த உணர்வுகளை வரிகளாக்கி சிறந்த கவிதை படைத்த கவிஞர் கார்த்திகா கபிலன் அவர்களுக்கு நாங்கள் சிறந்த கவிதைக்குரிய அந்த பாராட்டையும் வாழ்த்துக்களையும் சான்றிதழ்களையும் கொடுப்போம். அவருக்கு எல்லோர் சார்பாகவும் உங்கள் எல்லோர் சார்பாகவும் மீண்டும் அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இருக்கிறாரோ? நன்றி ஐயா, நன்றி. உண்மையிலேயே சிறப்பாக இருந்தது. 11 மணி. ஆமா, தெரியும். வாழ்க வளர்க்க, உங்களுடைய கவியாற்றல் வளர வேண்டும். எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
உங்களுக்கு எங்களுடைய எல்லோருடைய ஒரு மனதான பாராட்டுகளை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வாழ்த்துக்கள். நன்றி அனைவருக்கும் நன்றி. ஒரு வேண்டுகோள் இங்க சசிகலாவினுடைய அம்மா அவ மிகுந்த இலக்கிய ஆர்வம் கொண்டவா. உங்களுடைய கவியரங்கத்தை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒரு சில வாக்கியங்களை சொல்ல விரும்பினால் சொல்லலாம். கண்டிப்பாக, எனக்கு அது தெரியல. சரி சரி. தொடக்கத்திலிருந்து அனைவருடைய கவிதையும் சுவைமடுத்துக் கொண்டிருக்கிறோம். பாருங்கள் அம்மா, எங்க என்ன இருக்கு? சசி என்ற பேரில் சசி. பாருங்கள், சசிகலாவுடைய அம்மா, என்ன பேர்? வாருங்கள் அம்மா, வாருங்கள், உங்களுடைய ஒரு சில கருத்துக்களை தாருங்கள். அவருக்கு சில நேரம் அந்த பதிவு தொடக்க தெரியாத சசி இல்ல போல இருக்கா. நன்றி அம்மா. நன்றி. நீங்கள் கலந்து இங்கே எங்களுடைய கவிதையை கேட்டுக்கொண்டிருப்பதற்கு அதுவும் ஒரு சிறப்பா. இப்ப சொன்னது போல, எங்களுடைய பத்மநாதன் ஐயா சொன்னது போல, சின்னத்திரையிலே மூழ்கி இருக்கின்ற மக்களிடையே இந்த திரைகளிலே கலந்து கொண்டு தங்கள் எங்களையும் ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றவங்களை போன்றவர்கள் தான் எங்களுக்கு முக்கியமாக தேவை. இது அடுத்த கவிதை முற்றத்துக்கான இணைப்பு 2வது ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி எங்களுடைய கவிதை முற்றத்தில் நாங்கள் கவிதையால் இணைந்து கொள்வோம். மீண்டும் எல்லோரும் வந்து இணைந்து கொள்ளுங்கள். இங்கே என்னுடைய பாராட்டும் வாழ்த்துக்களும் நன்றியும். எல்லோரும் இறுதி நேரம் வரையும் இணைந்து எல்லோருடைய கவிதைகளையும் ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், சுவைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அது ஒரு முக்கியமானது. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த கவிதை முற்றத்துக்கான தலைப்பாக வெண்பாமுற்றத்துக்கு காண்பதில் உண்டு களிப்பு என்ற ஈற்றடியை கொடுத்திருக்கிறேன். காண்பதில் உண்டு களிப்பு. அதை நீங்கள் வகையாகவும் ஆக்கி அதை எழுதி கொள்ளலாம். வெண்பாவில் கவிதை முற்றம் அடுத்த ஜூன் மாதத்திலே சுற்றுச்சூழல் மாதமாக இருக்கின்றபடியால் அந்த சுற்றுச்சூழலை அடிப்படையாக வைத்து புனிதம் கெடுத்த மனிதம் என்ற தலைப்பை தந்திருக்கிறேன். புனிதம் கெடுத்த மனிதம். நல்ல தலைப்பு. புனிதம் கெடுத்த மனிதம். நன்றி. நான் தலைப்புகளை இப்போ இந்த கவிதை முற்றத்துக்கும் அம்மாவுக்கு என்று சொல்லி கொடுத்த தலைப்பு, அது எங்களுடைய அம்மாவுக்கு என்று சொல்லி எங்களுடைய மன ஆதங்கங்களை, உணர்ச்சிகளை கொட்டுவதற்கான ஒரு தலைப்பாக அமைந்திருக்கும். அதே போல தலைப்புகள் உங்களுக்கு உங்களுடைய உள்ளத்து உணர்ச்சிகளை தூண்டுவதாக, உள்ள கருத்துக்களை தூண்டுவதாக இருக்கும் என்ற நினைப்பிலே தருகிறேன். இது அடுத்த கவிதை முற்றத்துக்கான தலைப்பாக இருக்கிறது. எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த அன்னையர் தினம் வருகின்றது. அன்னையை போற்றுவோம், அன்னையே ஆறறிவு, அறத்தினை காட்டும் வழியாம், அன்னையை போற்றுவோம், அன்னையே உலகத்தின் அத்தனை உயிர்க்கும் உயிராம். அன்னையை போற்றுவோம், அன்னையே இறைவனின் அருட்சக்தி கொண்ட வடிவாம். அன்னையை போற்றுவோம், அன்னையே அகிலத்தை அழியாது காக்கும் ஒளியாம் என்று உங்கள் எல்லோருக்கும், இங்கே இருக்கின்ற அன்னையர்கள் எல்லோருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொண்டு இன்றைய கவிதை முற்றத்தை கலந்து கொண்டு அனைவருக்கும் நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய கவிதை முற்றம் நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்வோம். வேறும் யாராவது கருத்துக்கள் கூற இருந்தால் கூறலாம், தொடர்ந்து கருத்துக்களை கூறலாம். இங்கே காலம் கடந்துதான் 4 மணித்தியாலங்களை தொடுகிறது. இருந்தாலும் சிறப்பாகவே உணர்ச்சி பூர்வமான ஒரு கவியரங்கமாக இது ஒரு கவிதை முற்றமாக மிகவும் ஒரு ஆரோக்கியமானது. நேரம் கடந்தாலும் உண்மையில் மிக உணர்வு பூர்வமான, எல்லோருக்கும் ஒரு ஏதோ ஒரு விதத்தில் மனத்தினை ஆற்றுப்படுத்துவதான ஒரு கவியரங்காக இருந்தது. மிக்க நன்றி அண்ணா. உங்கள் தலைப்புகளுக்கும் உங்கள் ஆக்கம், நீங்கள் நிறைய வேலை செய்திருக்கின்றீர்கள். இதை போடுவது, சொல்லுவது, அவர்களை பதிவது, எங்களோடு தொடர்பு கொள்வதென்று அண்ணாவுக்கு மிக்க மிக்க நன்றிகள். தொடர்ந்து இந்த முற்றம் மிளிர வேண்டும், ஆண்டவனும் அதற்கு கை கொடுக்க வேண்டும். எல்லோருக்கும் அன்பான வாழ்த்துக்களும் நன்றிகளும் பாராட்டுதல்களும். ஒன்றா என்றும் இணைந்திருப்போம். நன்றி அண்ணா. நன்றி. வேறு யாராவது கருத்துக்கள் சொல்ல இருந்தா சொல்லலாம். மீரா மியூட்ல இருக்கிறீங்க, மியூட் எடுத்துட்டு. அனைவருக்கும் அந்நியர் தின வாழ்த்துக்கள். கலங்கிய கண்களுடனும் கனத்த மனத்துடனும் விடைபெறுற நாளாக இருக்கின்றது. அந்நியர் தினம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை
அந்நேரத்தினர் வாழ்த்துக்கள் மீராக்கா, உங்களுக்கு முதற்கண் நன்றியா. வாழ்த்துக்கள் பவானி அக்கா. எல்லோரும் அமைதி பெற்று மகிழ்வாக வாழ்வதற்காக இறைவனை வேண்டுகிறேன். வேண்டுவோம். நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று தாயகத்திலிருந்து கலந்து கொண்ட கார்த்திகா எல்லோரையும் கவிதை முற்றத்தில் அள வைத்து விட்டு சென்று விட்டார். கனத்த மனத்தோடு தான் இன்று நாங்கள் விடைபெறுகிறோம் கவிதை முற்றத்தில் இருந்து. நன்றி அம்மா, நன்றி. இன்று கார்த்திகா மட்டுமல்ல, கார்த்திகா அண்ணா, மாலிமந்தன் அண்ணா, ஆதி, கவிதை பூக்கள் அவர் எங்களுக்கு பின்னோட்டம் சொல்ல வந்து அவர்களுடைய அத்தனை பேர்களுடைய உணர்ச்சிகளும் மனக்கிடக்கைகளும் ஒன்றாகத்தான் இருக்கின்றன. அதை வெளிப்பட்ட விதங்கள், வெளிப்படுத்திய உண்மையில் ஒரு சிறு குழந்தை என்றதனால் அவரால் அவற்றை எல்லாம் அடக்க முடியவில்லை. ஆதி என்னுடைய தாய் போல் என்பதனால் எனக்கு அதில் ஒரு நிலை குலைந்திருந்தேன். அண்ணாவினுடையது கூட தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஏன் எங்களுக்கு பின்னோட்டம் தந்த எங்கள் அண்ணாவை எங்களுக்கு அதை ஏற்படுத்தியது. ஏன்னா அம்மா என்பது எல்லோருக்கும், யாருடைய அம்மாவாக இருந்தாலும் அது ஒரு பொதுவானது. அதுதான் நான் முதலிலே சொல்லி இருந்தேன். இழந்தால் அது ஒரு வேறுபாடான உணர்வினை எங்களுக்கு தரும். அந்த வகையில் உண்மையில் இன்று ஒரு ஆறாத ஒரு துயர் என்று சொல்லலாம், நெகிழ்வு என்று சொல்லலாம். அது உணர்வுகளை பரிமாறிய ஒரு புனிதமான இடமாக இது இருக்கின்றது. அத்தனைக்கும் இந்த அந்நியர்களினுடைய ஆசிதான் எங்களை இவ்வாறு வழிநடத்தி நிற்கின்றது. உண்மையில் இன்று என்னையும் ஒரு நான் அழுவது அப்பாவின் கவியரங்களில் தான் கூட அழுவேன். ஆனால் இன்று இந்த கவிதைகள் என்னை அள வைத்து விட்டன என்றால் உண்மையில் அந்த கவிதைகளுக்கு அவ்வளவு ஆட்சி இருக்கின்றது, அந்த தாய்க்கு அந்த பாசம் இருக்கின்றது என்பதுதான் உண்மை. மிக்க நன்றி. நன்றி எல்லோரும். வணக்கம், நான் கனி மீண்டும் வந்திருக்கிறேன் உங்களோட கதைப்பதற்கு. இந்த இன்றைய கவிதை முற்றம் மிகவும் என்ன மாதிரி சொல்றது, மிக அழகாகவும் இருந்தது, ஒடுக்கமாகவும் இருந்தது. அந்த தலைப்புகள் நல்ல தலைப்புகளை எடுத்தீர்கள். இதில் நான் சிலாகித்த ஒரு விடயத்தை நான் உங்களோட கலந்து கொள்ள விரும்புகிறேன். இது ஒரு அறிவியல் பக்கமான பார்வை. பொதுவாகவே உலகத்தில் எல்லாரும் சொல்வார்கள், மண் பார்த்து பெய்த மழை, மண் தேடி பெய்த மழை என்று மழை இல்லை. மழை எல்லா இடத்திலையும் பெய்யும். கடலிலும் பெய்யும், காட்டிலும் பெய்யும், தரையிலும் பெய்யும், கட்டாந்தரையிலையும் பெய்யும், வயலிலையும் பெய்யும். அது மண் பார்க்கிறீர்கள், மண்ணை இல்லை. ஆனால் மாவிலி மைந்தன் தந்த நண்பர் மாவிலி மைந்தன் தந்த தலைப்பு மண் தேடி பெய்த மழை. நானும் மீராவும் கொஞ்சம் குழம்பி போனோம், ஏன் இப்படி தலைப்பு தந்தார் என்று சொல்லி நாங்கள் பற்றி பார்க்கக்குள்ள. ஆனா பிறகுதான் யோசிச்சேன், எனக்கு அந்த நேரம் ஒரு 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 சிந்தனையோட வெளிப்பாடு தெரிஞ்சது. துபாயில பெய்த மழை, துபாயில பெய்த மழையும் அதற்கு முன்னதாக சவுதியில பெய்த மழையையும் பற்றிய விவரங்கள். பெரும் மழை துபாயில ஒரு 24 மணி நேரத்துல பெரும் மழையாக பெய்து துபாயை ஒரு கலக்கி போட்டுன்னு சொல்லுவாரு. அந்த இடத்துலதான் எனக்கு எனது சிந்தனையில பட்டது தெரியும். அந்த காலத்துக்கு தேவையான தலைப்பாக மாவிலி மைந்தன் ஷான் நண்பர், நான் மாவிலி மைந்தன் சண்டன் சொல்லப்படாதீங்க. அப்ப அவர் கொடுத்த தலைப்பு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. காலத்துக்கு ஏற்ற, காலத்தில் ஏற்பட்ட விளைவை காட்டுகிற ஒரு தலைப்பாக அதை கொடுத்திருந்தார். அந்த அமைப்பில்தான் நான் எந்த கவிதையை நான் எழுதியிருந்தேன். அது என்னென்று சொன்னால், துபாயில பெய்ததும் சரி, சவுதியில பெய்த மழை இந்த மாதிரி என்றால், அந்த இடத்திற்கு முகில்களை வர பண்ணுவதற்கு அந்த வான்வெளியில சில ரசாயன துகள்களை அவர்கள் பரவி இருக்கிறார். அந்த முகில்கள் வந்து மண் தேடி வந்திருக்கலாம், சவுதியை தேடி அல்லது துபாயை தேடி வந்து அந்த மழையை பெருமழையை பொழிந்தார். ஆனா அது ஒரு பாரதூரமான விளைவு என்றாலும் இந்த தலைப்பு எனக்கு நான் நல்லா தசைச்சு கொண்டேன். மண் தேடி பெய்த மழைன்னு சொல்லி பொதுவாக நாங்க பார்க்க சொல்ல மாட்டார்கள். ஆனால் இப்படி ஒரு தலைப்பை காலத்துக்கு ஏற்ற மாதிரி தலைப்பை தந்ததுக்கு நான் ஷண்ணுக்கு நன்றி கொடுக்கிறேன். அதே மாதிரி தான் அடுத்த தலைப்பும் என்னை மிகவும் சிலிர்க்க வைத்துள்ளது. இப்ப இது ஒரு அறிவியல் விளக்கத்தை நான் கூட வேண்டும்ன்றதுக்காண்டி இந்த பின்னூட்டமாகவோ இந்த கருத்தாக நான் கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி கனி, நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு நிமிஷம் என்னுடைய கருத்தை கூறலாம் என்று நினைக்கிறேன். மாவிலி முற்றம்
மலர்கிற சிறப்பை கண்டு மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் மேல உயர்வுகளை பெற வேண்டும் என வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் அந்நியர் தின வாழ்த்துக்கள். அந்நியர்களுக்கு அந்நியர்களே வாழ்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறதுல பெரிதாக எதுவும் தெரிகிற மாதிரி இல்லை. இந்த ஆண்களின் மனதில் மாற்றங்கள் வரைக்குள்ளதான் அந்நியர்கள் மலர்வார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம் மயிலான ஐயா, சொல்லுங்க. வணக்கம். கவியால் இணைவோம், களிப்புடன் வாழ்வோம், புவனம் மகிழ்ந்திடவே புனைந்திடுவோம் கவிதைகளை. தவம் வேண்டும் தாழ்விலா கவிதைகளை தாங்கி வரும் சிவனருள் செயற்பாடும் சேர்ந்துட்டால் சிறப்பதாமே. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி. பொன்னையா ராஜா, ஏதாவது சொல்ல போறீங்களா? சொல்லுவதற்கு மிகவும் சிறப்பு. கவிதை பற்றி அவ சொல்லியிருந்த புது கவிதை அப்படி என்று என்னுடைய பயிற்சி காரைசை சுந்தரம் பிள்ளை எனது வகுப்பாசிரியர். அவருடைய கவிதைகளின் பயிற்சி தான் என்னுடைய தொடர்ச்சி. அதை விட பாரதி, கம்பன் மற்றும் பாரதிதாசன், கவிஞர் கண்ணதாசன் இவர்களுடைய பாடல்களை நிறைய முன்பு சில பாடல்கள் மனப்பாடத்திலும் உண்டு. அந்த வகையில் அந்த பாணியில் அந்த வழியில் பாடுகின்ற முறையைத்தான் நான் பின்பற்றி பாடுகிறேன். இந்த இலக்கணங்கள் என்று தமிழுக்கான இலக்கணங்கள் படித்திருக்கிறேன், ஜாப் இலக்கணம் படிக்கவில்லை. ஆனால் அதையும் இப்பொழுது நானாகவே பல விடயங்களை நானாகவே படிப்பது வழக்கம். இதுகளை நானாவது ஒரு வகுப்புக்கு அப்படி போறதுக்கு எனக்கான டைம்கள் சரியா இருக்கிறதில்லை. அதால அந்த வழியில தான் நான் எழுதுறதை ஒழிய புதுக்கவிதை என்று சொல்றதுலையும் எழுதுவேன். அது புதுக்கவிதை இப்படி இருக்கிறது இல்லை. அது அதை எப்படி சொல்வது, அதுவும் ரசனைக்குரியது, அதுல மாற்று கருத்து இல்லை. அதை சொல்லலாம் நினைத்தேன். மற்றும்படி இன்றைய கவியரங்கு மிகவும் சிறப்பாக இருந்தது. காரணம் எல்லோரும் தாய் என்ற ஒரு தலைப்புக்கு எல்லோரும் சொன்னதுதான். அதற்கு மிகவும் பாசம், நேசம், அன்பு என்று பல உணர்வுகளுக்கு சம்பந்தமான ஒரு பாத்திரம் அம்மா. அதனாலே மிகவும் சிறப்பாக இருந்தது. வேறொன்றும் சொல்லுவதற்கு இல்லை. நன்றி 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 நன்றி. சரி, எல்லோருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நேரமும் காலமும் கடந்து கொண்டு போகிறது. நாங்கள் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். எல்லோருக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும். மீண்டும் சந்திப்போம். அடுத்த கவிதையால் இணைவோம் மாவெளி முற்றம் 4 எல்லோரும் சந்திப்போம். எல்லோரும் இந்த நாள் நல்ல நாளாக என்று வாழ்த்திக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி.